இன்னைக்கு நாம் பார்க்கிறது செய்ய வல்லவர் அவர். हम आज देखने वाले कि हमारे लिए சில காரியங்களை அவர் செய்ய வல்லவராய் कुछ இருக்கிறார். काम करने के लिए वो महान है. அதை நம்ம புரிந்து கொள்ள वो வேண்டும். हमें समझ लेना, அதை நாம் விசுவாசிக்க उसे வேண்டும். विश्वास करना है. யோபு 42ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, आयुब 42 उसका दूसरा वचन कहता है, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். हे पिता तू सब कुछ करने के लिए तेरे से हो அவர் सकता செய்ய है. நினைத்தது தடைபடாது. वो जो कुछ सोचता है वो कभी न रुकता है. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் वो இருக்கிறார். सारी चीजों को करने के लिए सामर्थ्यवान அவர் है. செய்ய நினைத்ததை யாராலும் தடை பண்ண முடியாது. जो कुछ भी वो करना चाहता है उसे कोई नहीं रोक सकता. நம்முடைய வாழ்க்கையில் கூட आज हमारे जीवन அவர் में செய்ய நினைத்த காரியத்தை அவர் செய்து முடிப்பார். वो करने वाले काम को पूरा कर ही रहेगा. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் செய்து முடிப்பதற்கு அதை யாரும் தடுக்க முடியாது என்பதை இங்க வேதம் சொல்லுகிறது. वो पूरा करने के लिए कोई उसे रोक नहीं सकता, ऐसे शास्त्र कहते हैं. இன்னைக்கு அப்படி அவர் செய்யக்கூடிய ஒரு மூன்று காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். ऐसा आज वो करने वाला 3 बातों को हम देखने वाले हैं. எதை அவர் வல்லமையாய் செய்கிறார்? किस बातों को महान रीति से कर सकता है? முதலாவது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். पहला एक वचन को पढ़ेंगे. எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனம். इब्रानियों दूसरा अध्याय के 18वां वचन को पढ़ेंगे. எபிரேயர் 2:18. इब्रानियों 2:18. ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், यहाँ पे हम देखते हैं அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே वो परीक्षा कहकर वो दशा दुख उठाए, அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். परीक्षा दिए जाने वालों के लिए वो सहायता बनता முதலாவது है. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். पहला हमारा परमेश्वर एक सहायता करने के लिए அவர் महान நமக்கு है. உதவி செய்ய முடியும். वो हमें सहायता कर सकता है. எப்பொழுது உதவி செய்ய முடியும்? कब कर सकता है? சோதனையில் உதவி செய்ய हमारी முடியும். परीक्षा के समय பாடுகளில் உதவி செய்ய हमारे முடியும். दुख के समय பலவீனத்தில் உதவி செய்ய हमारी முடியும். कमजोरी की में हमें சூழ்நிலைகள் மாறும் பொழுது உதவி செய்ய हमारी முடியும். स्थिति बदलने के समय हमें सहायता कर सकता எப்பேற்பட்ட है. சூழ்நிலையில कोई भी स्थिति हो, மனிதன் உதவி செய்ய மறுத்தாலும் தேவன் உதவி செய்ய முடியும். मनुष्य अपने मदद करने के लिए इनकार करने पर भी परमेश्वर हमें मदद करता है. ஹல்லேலூயா. हालेलुया. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் आज हमारे जीवन में சோதனைகள் வருகிறது, कई सारे परीक्षा आते சில हैं, பிரச்சனைகள் कई வருகிறது. सारी समस्या आते ஆனால் हैं, அதன் நடுவில் लेकिन उसके बीच நாம் में அநேக வேளை கலங்கி விடுகிறோம். हम कई समय व्याकुल हो जाते ஐயோ, हैं. இதிலிருந்து நான் எப்படி வெளியே வர मैं முடியும்? कैसे इससे बाहर आ இந்த सकता हूँ? பிரச்சனையை நான் எப்படி சால்வ் பண்ண इस முடியும் समस्या का मैं कैसे हल निकाल என்று सकता சொல்லி हूँ? அநேக வேளையில் நாம் திகைத்து நிற்கிற வேளை आज कई இருக்கிறது. समय में हम डर कर रहते हैं, ஆனால் அந்த நேரத்தில் लेकिन उस समय में भी சொல்லப்பட்டு இருக்கிறது, कहा गया है, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு परीक्षा दिलाए जाने वालों के लिए உதவி செய்ய வல்லவராய் वो सहायता करने के लिए महान है. நீங்க உங்க வாழ்க்கையில சோதனையில இருக்கிறீங்க. अगर आप अपने जीवन में एक परीक्षा में हैं, அநேக क्या? காரியங்கள சோதிக்கப்பட்டு கொண்டு आप இருக்கிறீங்க. कई सारे चीजों में परीक्षा दिलाए அவர் जाएंगे, உதவி क्या? செய்ய இன்னைக்கு வல்லவராய் वो இருக்கிறார். सहायता करने के लिए महान है. ஹல்லேலூயா. हालेलुया. ஆனால் அந்த வசனம் ஏன் அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை குறிப்பிடுகிறது. वो वचन क्यों वो मदद करने के लिए महान है, उससे सही तरीके ஏன் से அவர் बताता है. சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவர்? क्यों वो परीक्षा दिलाने वालों के लिए वो महासहायक है? ஏன்னா அவர் சோதிக்கப்பட்டிருக்கிறார். क्योंकि वो भी एक परीक्षा दिलाया गया था. ஹல்லேலூயா. हालेलुया. வசனம் சொல்லுகிறது அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டார். वचन कहती है कि वो परीक्षा झेल कर उसे दुख उठाया. அப்ப நம்முடைய வாழ்க்கையில आज हमारे जीवन में சோதனை சில வேளை வருகிறது, उस समय में परीक्षा आती है, அப்ப பாடுகள் சில வேளை இருப்பதில்லை. उस समय में हमें दुख नहीं होती, சில வேளை பாடுகள் வருகிறது, लेकिन कुछ समय में जब दुख ஆனால் आते சோதனை हैं, இருப்பதில்லை. लेकिन परीक्षा नहीं आती है. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில लेकिन यीशु के जीवन में हम देखते हैं சோதனையும் இருந்தது, பாடுகளும் இருந்தது. परीक्षा भी थी और दुख भी थी. ஹல்லேலூயா. हालेलुया. சோதிக்கப்பட்டார் அவர். वो परीक्षा दिलाया गया. நீங்க வாசிக்கும் பொழுது லூக்கா 4:2ல பார்க்கும் பொழுது लूका 4:2 में देखते हैं சாத்தானால் அவர் சோதிக்கப்பட்டார். शैतान के द्वारा परीक्षा दिलाया गया. நமக்கு தெரியும், அவர் அந்த ஞானஸ்நானம் எடுத்துட்டு வெளியே வந்த हम உடனே जानते हैं वो बपतिस्मा लेकर जैसे அவர் उतर ஒரு कर बाहर आया, வனாந்தரத்திற்கு போகிறார். वो रेगिस्तान की ओर चलता அந்த है. வனாந்தரத்தில் उस रेगिस्तान में அவர் சாத்தானால் वो சோதிக்கப்படுகிறார். शैतान के द्वारा परीक्षा दिलाया அங்க गया. ஒரு 3 சோதனைகளை சாத்தான் அவருக்கு கொண்டு वहां வருகிறார். पे 3 तरह की एक परीक्षा शैतान वहां पर ले आता है. ஹல்லேலூயா. हालेलुया. நமக்கு தெரிந்த அந்த காரியங்கள் हम தான். सब जानते हैं उस बात அங்க को. 3 காரியங்களை சோதிக்கிறார். वो 3 बातों के द्वारा परीक्षा ஒன்று दिलाता है. கல் அப்பமாகும்படி, पहला पत्थर रोटी बनने के लिए. இரண்டாவது பார்க்கும் பொழுது दूसरा हम देखते हैं மலையிலிருந்து கீழே குதியும், उस पहाड़ से नीचे कूदिए. மூன்றாவது பார்க்கும் பொழுது तीसरा हम देखते हैं என்னை பணிந்து கொள்ளும். मुझे दंडवत இந்த करो. 3 சோதனை இயேசு கிறிஸ்துவுக்கு வந்தது. इन तीनों परीक्षा यीशु मसीह के लिए आई. யாரால் வந்தது? किसके द्वारा आया? சாத்தானால் வந்தது. शैतान के द्वारा आया. ஹல்லேலூயா. हालेलुया. ஒன்று கல்ல நீர் அப்பமாக்குங்க. पहला तू पत्थर को रोटी बना. இது சரீரத்திற்குரிய ஒரு சோதனை. एक शरीर के लिए एक परीक्षा है. அப்ப என்ன சாப்பிடறதுக்கு? एक रोटी खाने के लिए அப்ப है. அந்த கல்லை அப்பமாய் மாற்றுவது நம்முடைய சரீரத்திற்குரிய ஒரு சோதனை उस அடையாளமா पत्थर को இருக்கு. रोटी में बनाना हमारे शरीर के लिए एक परीक्षा के रूप में இரண்டாவது है. ஒரு சோதனை அங்க வந்துச்சு. दूसरा तरह का एक நீர் परीक्षा था. மலையிலிருந்து
கீழே குதிங்க. आप उस पहाड़ से नीचे कूदिए। இது ஆவிக்குரிய ஒரு சோதனை. एक आत्मिक रीति का एक परीक्षा நமக்கு है। விசுவாசம் இருக்கா இல்லையா? हमें विश्वास है कि नहीं परखने நம்ம के लिए। ஆண்டவரை நம்புறோமா இல்லையா? आप परमेश्वर पे भरोसा करते அவன் हैं कि சொன்னா नहीं देखने के சாத்தான் लिए। அப்படிதான் சொன்னா. शैतान ऐसे कहता है। நீர் மலையில இருந்து கீழே குதியும். तो आप पर्वत से नीचे कूदिए। தேவதூதர்கள் வந்து தாங்கி கொள்ளுவாங்க. आपके देवदूत आकर आप पे उठा இது लेंगे। ஆவிக்குரிய ஒரு சோதனை एक வந்தது. आत्मिक परीक्षा है। இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சரீர பிரகாரம் சோதனை வரும். आज हमारे जीवन में एक शारीरिक रूप में एक परीक्षा आती है। சரீரத்துல பாடுகள் வரலாம். शरीर में दुख आ सकता है, வேதனைகள் வரலாம். वेदना आ सकती है। அதே போல ஆவிக்குரிய சோதனையும் வரும். उसी तरह आत्मिक परीक्षा भी आ सकती है। விசுவாசத்தை தளர செய்கிற சோதனை हमारे வரும். विश्वास को घटाने के लिए एक परीक्षा आएगी। ஜெபத்தை தளர செய்கிற हमारे சோதனை வரும். प्रार्थना को घटाने के लिए एक परीक्षा आ உங்களுடைய सकती है। பரிசுத்தத்தை கெடுக்கிற சோதனைகள் आपके வரும். पवित्रता को बिगड़ने के लिए एक உங்கள் परीक्षा आ सकती ஆவிக்குரிய है। ஜீவனை எப்படியாவது அழிச்சிரணும்னு சொல்லி சாத்தான் பல விதத்துல போராடுவான். आपके आत्मिक जीवन को कैसे भी नष्ट कर देना चाहिए करके शैतान परीक्षा அடுத்து करेगा। அங்க பார்க்கும் பொழுது वहां पे अगला देखते மூன்றாவது ஒரு हैं, சோதனை இருந்தது. तीसरे तरह का एक परीक्षा है। இதெல்லாம் நான் உமக்கு தர்றேன். मैं ये सब आपको देता हूँ। உலகத்துல இருக்கிற சகல மகிமையை நான் உமக்கு ये தர்றேன். जगत का सारी महिमा को मैं तुम्हें देता என்ன हूँ, மாத்திரம் பணிந்து கொள்ளுங்க. लेकिन केवल मुझे दंडवत இது करो। ஆத்துமாவுக்குரிய ये சோதனை. अपने आत्मा प्राण के लिए நீ हुआ है। உன் முழு இருதயத்தோடு तुम अपने पूरे हृदय के உன் முழு साथ, ஆத்துமாவோடு अपने पूरे रूह के साथ உன் கர்த்தரை நீங்க ஆராதிக்க केवल வேண்டும். तो अपने परमेश्वर की आराधना அந்த करना है। ஆத்துமாவானது वो प्राण रूह தேவனை தவிர வேற யாரையும் उस ஆராதிக்க கூடாது. परमेश्वर के सिवा किसी और की आराधना தேவனை नहीं தவிர करनी। யாரையும் பணிந்து கொள்ள उस கூடாது. परमेश्वर के सिवा किसी और की दंडवत नहीं करना ஆனா है। சாத்தான் சொல்றான் என்ன लेकिन பண்ணிட்டு शैतान कहता है कि मुझे दंडवत कर। இயேசு சொன்ன அப்பாவே போ சாத்தானே. यीशु कहता है कि तू दूर चले जा शैतान। ஹalleluya. हालेलुया। அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு மூன்று சோதனைகள் வந்தது. यीशु मसीह के लिए भी 3 तरह की परीक्षा எப்படி है। இன்னைக்கு நம்முடைய ஆத்துமாவை கெடுக்கிற अनेक காரியங்கள் வருகிறதோ आज कैसे हमारे प्राण को बिगाड़ने लायक कई परीक्षा நம்முடைய ஆவிக்குரிய ஜீவனை நாசம் பண்ண சில சோதனை हमारे வருகிறதோ आत्मिक जीवन को नष्ट करने के लिए कई सारी परीक्षा நம்முடைய आती है। சரீரத்தை பாவத்திற்கு உட்படுத்த சோதனைகள் வருகிறதோ हमारे शरीर को पाप में ढकलने लायक कई सारी परीक्षा आती है। அப்படியே ஆவி ஆத்துமா சரீரத்திற்குரிய சோதனை இயேசுவுக்கும் வந்தது. उसी तरह आत्मा प्राण और रूह के लिए यीशु मसीह के लिए भी कई सारी परीक्षा ஆனால் आई। இந்த சோதனையில் அவர் ஜெயித்தார். लेकिन ये सारे परीक्षा पर उसने जीत पाया। ஹalleluya. हालेलुया। உங்க வாழ்க்கையில இந்த சோதனைகள் வரலாம். आज आपके जीवन में ऐसी परीक्षा आ सकती है। சரீரத்தில் சோதனை வரலாம். आपके शरीर में एक परीक्षा आ सकती है। ஆவியில சோதனை आपके வரலாம். आत्मा में परीक्षा आ सकती है। ஆத்துமாக்குள் சோதனை வரலாம். आपके रूह में एक परीक्षा आ सकती ஆனால் है। எந்த சோதனை வந்தாலும் लेकिन கூட किसी भी तरह का परीक्षा उनके உதவி செய்ய வல்லவர் நம்முடைய இயேசு. सहायता करने के लिए हमारा परमेश्वर महान है, ஏனா அவர் சோதனையை சகித்தவர். क्योंकि उसने उस परीक्षा को झेला है। அவர் சோதிக்கப்பட்டார். उसने परीक्षा किया गया। அதனால தான் சோதிக்கப்பட்டதுனால சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்ய वो வல்லவர். परीक्षा किया गया, इसलिए परीक्षा करने वाले हमें भी वो बचाने के लिए सहायता करने के அடுத்ததாக लिए அவர் महान। பாடுபட்டார். अगला वो दुख उठाया। எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. इब्रानियों 13 अध्याय का 12 वचन ऐसे அவர் कहती है, நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். उस शहर के द्वार के बाहर उसने अपना दुख उठाया। அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே उसी तरह यीशु मसीह अपने खुद के लहू के द्वारा ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக लोगों को पवित्र करने के लिए நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். शहर के द्वार के बाहर वो अपने दुख இப்ப அவர் उठाया। பாடுபட்டதினால अब उसने दुख उठाया, நம்முடைய इसलिए வாழ்க்கையில வருகிற பாடுகளுக்கும் அவர் உதவி செய்வார். हमारे जीवन में आने वाले दुख के लिए भी वो सहायता இப்ப करता இந்த है। ரெண்டு காரியங்களை ஒரு புரிந்து கொள்ளுங்க. अब ये दोनों बातों को हमें समझना சோதனையும் है। இருக்கிறது, பாடுகளும் இருக்கிறது. परीक्षा भी है और दुख भी है। சோதனை எதை கொண்டு வரும், பாடுகள் எதை கொண்டு வரும்? परीक्षा किससे ले आती है और दुख किससे ले आती है? சோதனை என்பது परीक्षा जो है நம்முடைய வாழ்க்கையில இழப்புகளை கொண்டு வரும். हमारे जीवन में कुछ खोने लायक कुछ लाती है। நல்ல ஒரு எக்ஸாம்பிள் யோபு. अच्छा एक उदाहरण हम आयुब को देखते அவருடைய हैं। வாழ்க்கையில उसके जीवन அந்த में 1ஆம் அதிகாரத்தின் उस पहला अध्याय में 13 லிருந்து 22 வரைக்கும் நீங்க வாசிச்சா 13 से लेके 22 तक अगर आप पढ़ोगे யோபு 1ஆம் அதிகாரம் 13 லிருந்து 22 வரைக்கும் आयुब पहला अध्याय उसका 13 से लेके 22 நீங்க अध्याय வாசிக்கும் பொழுது आप पढ़ने அவருடைய के समय வாழ்க்கையில இழப்புகளா இருக்கிறது. उसके जीवन में वो सब कुछ खोने लायक ஒருத்தர் रहते ஓடி हैं। வந்து சொல்றாரு உங்க பிள்ளை எல்லாம் செத்து போச்சு. वो एक मनुष्य दौड़ कर आकर कहता है कि आपके बच्चे सारे मर இன்னொரு गए। ஓடி வந்து சொல்றாரு ஒட்டகங்கள்லாம் போச்சு. और एक दौड़ कर आकर कहता है आपके सारे ऊंट चले गए। இன்னொருத்தர் வந்து சொல்றாரு ஆடு மாடுகள்லாம் போச்சு. और एक आकर कहता है कि आपके भेड़ बकरी सब मर गए। எல்லா இடங்களும் அந்த 13 லிருந்து 22 வரைக்கும் நீங்க வாசிச்சா आप அப்படினா उस 13 से लेके 22 तक सब पढ़ने के யோபுடைய समय வாழ்க்கையில சோதனையானது பயங்கரமாய் வந்தது. आयुब के जीवन एक परीक्षा एक भयानक रूप से आया। இருந்ததெல்லாம் இழக்குறான். उसने जो कुछ भी सब कुछ खो ஆசீர்வாதம் गया। போகுது. आशीष चली गई, பிள்ளைகள் போறாங்க. बच्चे चले गए, இருக்கிற எல்லா காரியங்களும் வாழ்க்கையில இருந்து போய் கொண்டே उसके இருக்கு. जीवन के सारे चीज उसके जीवन से दूर चले गए। உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சோதனை இருக்கு. ऐसे आपके जीवन में कोई परीक्षा है நீங்க क्या? இழப்புகளை சந்தித்து கொண்டு இருக்கிறீங்களா? ऐसे खोया हुआ कुछ जीवन है क्या? சம்பாதிச்சது எல்லாம் போயிட்டுப்பா. आपने कमाया हुआ सब चला गया है சேவிங் क्या? பண்ணி வச்சிருந்த எல்லாம் போயிடுச்சு. मैंने जो कुछ बचत किया था सब चली गई। அல்லது நான் இப்ப சேவிங் பண்ண நினைக்கிறேன் என்னால முடியல. या मैं बचत करना चाहता हूं लेकिन मैं नहीं कर என் पाता வாழ்க்கையில हूं। வருகிற போராட்டங்கள் பிரச்சனைகளினால எல்லாவற்றையும் இழந்து கொண்டு मेरे இருக்கிறேன். जीवन में आने वाले संघर्ष और समस्या के द्वारा मैं सब कुछ खो रहा
हूँ। உங்க வாழ்க்கையில இழப்புகளை உண்டாக்குகிற சோதனைகளில் आपके जीवन में ऐसे खोने को लाने वाला कई सारी परीक्षाएं होगी, கர்த்தர் உதவி செய்ய வல்லவர். लेकिन परमेश्वर सहायता करने के लिए महान है। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் உதவி செய்ய வல்லவர். परमेश्वर सहायता करने महान है। இரண்டாவது பாடுகள் வந்தது. दूसरा दुख आए। பாடுகள் என்பது என்ன தெரியுமா? दुख किसे दिखाती है? வலிகளை கொடுக்கிறது, वो कई सारे दर्द को लाती है, வேதனையை वो கொடுப்பது. कई सारी वेदनाओं को लाती है। இப்ப யோபுடைய வாழ்க்கையில अब பார்த்தா आयुब के जीवन में हम देखते हैं, இரண்டாம் அதிகாரத்தில் 7 இருந்து 10 வரைக்கும் நீங்க பாருங்க. दूसरा अध्याय के 7 से लेकर 10 वचन तक हम देखते சாத்தான் हैं। முதலாவது சோதித்து பார்த்தான். शैतान ने पहला परीक्षा कर कर देखा, இருக்கிறது எல்லாம் பிடிங்கிட்டான். पहले उसके पास का सब कुछ छीन தனி लिया, மனிதனா நின்று கொண்டு இருக்கிறார். उसे अकेला मनुष्य के रूप में खड़ा कर दिया। ஆனால் இந்த நேரத்துல लेकिन इस जगह पर மறுபடியும் फिर से சாத்தான் வர்றான். शैतान आता है, வந்து என்ன பண்றான்? आकर क्या करता है? சரீரத்துல புண்கள், शरीर में कई सारे घाव को அவன் लेकर, ஒரு ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு இருக்கிற நிலையில உட்கார்ந்து இருக்கிறான். मटके के टूटे बाग को लेकर वो अपने शरीर को छीलने लायक करता है। ஆல்ரெடி சரீரத்துல வேதனை வந்துச்சு, पहले ही शरीर में पूरा वेदना आ चुकी வலி है, நிறைந்து இருக்கிறது. बड़े दर्द दुख दर्द भरी है, வீட்டுல இருக்க முடியல, घर पे वो नहीं रह पाता வெளியில है, சாம்பல்ல போய் உட்கார்ந்து இருக்கிறான். बाहर जाके वो राख पे बैठता है। நல்ல ராஜ சிங்காசனத்துல இருந்த ஒரு மனிதன் एक राजा के सिंहासन में बैठा हुआ एक मनुष्य இன்னைக்கு எங்க இருக்கிறார்? आज कहां पर बैठा है? குப்பை கொட்டுற இடத்துல இருக்கிறார். एक कचरा डालने वाले एक जगह पर है। ஹalleluya. யோபு அவரே சொல்லுகிறாரு, आयुब खुद कहता है, நான் வந்து நின்னேன் அப்படினா अगर मैं आकर खड़े रहूं तो பெரியவர்கள் கூட எனக்கு முன்னாடி முழங்கால் படிடுவாங்க. बड़े लोग भी मेरे सामने घुटने टेक देते எனக்கு हैं, முன்னாடி அத்தனை பேர் தாழ்ந்து நிப்பாங்க. मेरे सामने सब घुटने टेक அந்த कर மாதிரி खड़े ஒரு रहते हैं। மேன்மையான ஒரு வாழ்க்கை ऐसे एक மனிதன் अच्छा एक मेनमता श्रेष्ठता के ஒரு साथ जीवन குப்பை தொட்டியில बिताया கிடக்குற हुआ, மாதிரி கிடக்குறார். आज एक कचरे के डिब्बे में पड़े रहने लायक वो पड़ा है। இழப்புகள் மாத்திரமல்ல, केवल उसके पास सब कुछ शरीर खोया ही की नहीं, वेदना वरा और शरीर में कई सारी वेदना நோய்கள் வர ஆரம்பித்தது. कई सारी बीमारी आने लगी। அதோடு கூட उसके साथ அந்த ही சுரண்டி கொண்டு இருக்கிறார். उसको छील रहा है अपने மனைவி शरीर வந்து को। பேசுறா, पत्नी आकर कहती है, ஏன் நீ ரெண்டு ஜீவனை விட்டுருக்கு? क्यों अब तक जीवन को रखे छोड़ देना चाहिए था? இயேசு மறுதலியும் यीशु को इनकार कर दो, ஜீவனை விடும். अपने जीवन को छोड़ दे। மனதுல வேதனை, मन के अंदर एक वेदना, ஹalleluya. हालेलुया। சரீரத்துல ஒரு பக்கம் வேதனை, शरीर में एक तरफ में एक वेदना है। இப்ப உயிரோடு இருக்கிற ஒரே ஒருத்தி மனைவி மாத்திரம். आप जीवित के साथ रहने केवल पत्नी एक है। அந்த மனைவி சொல்றா, நீ உயிரோட இருக்காத. पत्नी खुद कहती कि तू भी क्यों जीवित रहते, मर जा। மனதளவுல வேதனை. मन के रीति से एक दुख। வாழ்க்கையில யோசித்து பாருங்க. अपने जीवन में सोच कर देखिए, சோதனையினால் அன்னை எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கிறார். परीक्षा के साथ सब कुछ खोकर बैठा है। பாடுகளின் நிமித்தமாக दुख के द्वारा சரீரத்திலும் வலிகள், மனதிலும் வலிகள். शरीर में भी दर्द और मन में भी दर्द। இப்படிதான் யோபுடைய வாழ்க்கை. ऐसे एक आयुब का एक जीवन था, ஆனாலும் யோபு लेकिन फिर भी आयुब தைரியமாய் சொல்றார், हिम्मत के साथ कहता है, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். हे पिता तू सब कुछ करने के लिए तू महान தேவரீர் है। சகலத்தையும் செய்ய हे வல்லவர். पिता तू सब कुछ करने के लिए महान है। வாழ்க்கையில வேதனைகள் இருக்கலாம், आपके जीवन में ऐसे दुख हो सकते हैं, சரீரத்துல வலிகள் இருக்கலாம். आपके शरीर में दर्द हो सकते ஏன் हैं। என் வாழ்க்கையில இந்த பாடுகள்? मेरे जीवन में क्यों ये दुख? என் வாழ்க்கையில ஏன் இவ்வளவு வேதனை? मेरे जीवन में क्यों इतना दुख है நான் ஏன் पिता? இவ்வளவு கண்ணீர் मैं வடிக்கணும்? क्यों इतना आंसू बहाना எப்பதான் है? என் வாழ்க்கை மாறும்? कब मेरा जीवन बदलेगा? இன்னைக்கு வேதனையோடு இருக்கீங்களா? आज ऐसे दुख के साथ है क्या आप? உதவி செய்ய இயேசு கிறிஸ்து வல்லவராய் இருக்கிறார். सहायता करने के लिए यीशु मसीह महान है। ஹalleluya. हालेलुया। யோபுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது उस आयुब के जीवन को हम देखने के समय இழந்ததை அப்படியே திருப்பி கொடுத்தார். उसने जो कुछ भी खोया सब कुछ फिर से उसे ரெண்டு மடங்காய் लौटाया, திருப்பி उसे கொடுத்தார். दुगना लौटा कर दिया। ஹalleluya. हालेलुया। ரெண்டு மடங்காய் திருப்பி उसे கொடுத்தார். दुगना लौटा कर दिया। யாரெல்லாம் அவமானமாய் பேசுறாங்க, कितने सारे लोग ने अपमान की रीति से அத்தனை बातें பேருக்கு की, முன்பாக கர்த்தர் उन மேன்மைப்படுத்தினார். सब लोगों के सामने परमेश्वर ने ऊंचा उठाया। ஹalleluya. हालेलुया। ஏன் தெரியுமா? क्यों जानते हैं? யோபு आयुब சோதிக்கப்படும் பொழுது परीक्षा दिलाए जाने के கர்த்தரை समय நம்பி இருந்தார். वो परमेश्वर अपना भरोसा கர்த்தரை நம்பி रखा, இருந்தார். वो परमेश्वर पर अपना भरोसा அதே रखा था। தேவன் தான் நம்மோடு கூட आज இருக்கிறார். वही परमेश्वर हमारे साथ है। சோதனைகள் உங்கள் வாழ்வுக்கு முடிவு வர தக்க கொண்டு போகலாம். परीक्षा आपके जीवन के अंत तक आपको ले जा सकती है। வேதனைகள் உங்கள் வாழ்க்கையில முடிவை எடுக்க தீர்மானம் கொண்டு வரலாம். दुख अपने जीवन में अंत को बंद करने लायक को ला सकती है, ஆனாலும் தைரியமாய் இருங்க. लेकिन फिर भी हिम्मत के साथ रहिए। சோதிக்கப்படுகிற எனக்கு உதவி செய்ய என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். परीक्षा दिलाए जाने वाले मुझे महत्व करने के लिए मेरा परमेश्वर महान என் है। வாழ்க்கையில இழப்புகள் வந்தா திருப்பி கொடுப்பார் मेरे கர்த்தர். जीवन में अगर मैं कुछ खो जाता हूं उसे फिर से लौटाने के என் लिए வாழ்க்கையில महान இருக்கிற है। வேதனைகளை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். मेरे जीवन के दुख को बदलने के लिए वो महान है। ஹalleluya. हालेलुया। இப்போ இந்த சோதனையில் अब इस परीक्षा के அவர் बीच ரெண்டு में காரியங்களை செய்கிறார். वो दो बातों को करता है। ஒன்று पहला நமக்கு உதவி செய்கிறார். हमें सहायता करता है। உதவி செய்கிறார் என்றால் हमें सहायता அந்த करता है, சோதனையிலிருந்து நீங்கள் எப்படி தப்பித்துக் கொள்ள வேண்டும், उस परीक्षा से हमें कैसे बचा लेना है, அதிலிருந்து நீங்கள் எப்படி மீண்டு வர आप வேண்டும், उसमें से अपने जीवन को कैसे बरकरार அதற்கு रखना है, அவர் உதவி ஒரு ஹெல்ப்பரா இருக்கிறார். उसके लिए हमारे सहायता के रूप में है। இரண்டாவது दूसरा அவர் நம்மை வழி நடத்துகிறவராய் हमें वो இருக்கிறார். चलाने वाला है। ஹalleluya. हालेलुया। அவர் அசிஸ்ட் பண்ணுவார், நம்மள அசிஸ்ட் பண்ணுவார். हमें मार्गदर्शन दिखाता है।
ஹalleluya. அப்ப சோதனை வரும் பொழுது तब परीक्षा आती है, என்ன சொல்றோம், எல்லா மனிதனுடைய வாழ்க்கையில சோதனை வரும். हम जैसे देखते हैं कि हर एक मनुष्य के जीवन में कुछ न कुछ எல்லா परीक्षा आती மனிதனுடைய है। வாழ்க்கையில பாடுகள் வரும். हर एक मनुष्य के जीवन में कुछ दुख आती है। சோதிக்கப்படாத யாரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. परीक्षा के बिना कोई भी परमेश्वर के राज्य को स्वतंत्र नहीं कर सकते। சோதிக்கப்படுகிறவர்களுக்கு தான் ஜீவ கிரீடத்தை, जो कोई परीक्षा करते हैं उनके लिए उसकी राज्य रखी அவங்களுக்கு गई தான் है, ஜீவ மரத்தையும் கனியும் வச்சிருக்கிறார். उनके लिए जीवन का वृक्ष और उसके फल को रखा அப்ப है। சோதனை இல்லாமல் யாருமே கர்த்தரிடத்தில் எதையும் பார்க்க முடியாது. परीक्षा के बिना कोई परमेश्वर के साथ कुछ नहीं देख सकते हैं। ஹalleluya. हालेलुया। அதே போல பாடுகளும் இருக்கதான் उसी செய்கிறது. तरह दुख भी होती है, ஆனால் இந்த நடுவுல लेकिन इन दोनों के बीच में கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். परमेश्वर हमें मदद भी நம்ம करता है, வெளியே வரதுக்கு வழிகாட்டவும் செய்கிறார். हमें उसमें से निकल आने के लिए मार्गदर्शन भी ஏன் करता அப்படினா है। क्यों जानते நம்ம हैं? இருக்கிற சோதனையும் பாடுகளும் हम रहने वाले उस परीक्षा और दुख, நம்மால் வெளியே வரக்கூடிய ஒரு சோதனை இது. हम उससे बाहर निकलने लायक दिया गया एक परीक्षा और दुख है। நம்முடைய கண்களுக்கு தெரியல அந்த வழி, हम अपने नजरों से उस दर्द को ஆனா नहीं देख வெளியே வர सकते, முடியும். लेकिन उससे हम बाहर निकल सकते हैं। ஹalleluya. हालेलुया। மார்க் 14:13ல பார்த்தோம் அப்படினா मरकुस 14:13 वचन में हम देखते हैं, மாம்சம் பலகீனம் உள்ளதுதான், शरीर बलहीन है ஆவிய உற்சாகம் உள்ளது. लेकिन आत्मा उत्साह के साथ रहती है। ஹalleluya. हालेलुया। அப்ப மாம்சத்துல சோதனை வரும் हम பொழுது शरीर में जब परीक्षा आती है, ஆவி உற்சாகமா இருக்கணும். आत्मा हमें उत्साह அப்படி दिलाती है। உற்சாகமா இருக்கும் பொழுது उत्साह दिलाने के உங்க समय மாம்சீக ரீதியில வருகிற சோதனையை நீங்கள் ஜெயிக்க हम முடியும். अपने शरीर की विजेती में आने वाले परीक्षा भी आप जीत पा ஏன்னா सकते हैं। ரோமர் 8:26 சொல்கிறது, रोमियो 8 उसका 28 ऐसा कहती है, ஆவியானவர் தாமே நமக்கு உதவி செய்கிறார். पवित्र आत्मा ही हमें मदद कर सकता है। ஏன் அந்த ஆவியான நமக்குள் உற்சாகத்தை கொடுக்கிறார் क्यों என்றால், पवित्र आत्मा हमारे अंदर उत्साह அவர் को दिला நமக்கு देता है? உதவி செய்து क्योंकि हमें அந்த सहायता करके பிரச்சனைகளில் இருந்து, उस समस्या के அந்த बीच में से, போராட்டங்களில் இருந்து उस संघर्ष के बीच में से ஏதோ ஒரு விதத்துல किसी न किसी रास्ते நம்மளை से வெளியே கொண்டு வந்து वो हमें விடுகிறார். बाहर निकलता है। ஹalleluya. हालेलुया। அது யார் மூலமாய் வரும், वो किसी और के द्वारा हो सकता है, அல்லது நம்மளே முயற்சி செய்து या हम खुद प्रयास அந்த करके சோதனையை ஜெயிக்க கர்த்தர் உதவி उस செய்கிறார். परीक्षा में जीत पाने के लिए हमें मदद करता है। ஹalleluya. हालेलुया। அப்படிதான் எத்தனையோ சோதனைகளை கடந்து வந்திருக்கிறோம். ऐसे நம்ம कई सारी परीक्षा को हम पार कर आए हैं, இனியும் கடக்க செய்வார். और भी प्रबल करने के लिए मदद இரண்டாவது करेगा। பார்க்கும் பொழுது अब दूसरा அவர் देखते हैं, வழிகாட்டுகிறவர் இந்த वो हमें சோதனை. मार्गदर्शन करने वाला है। அதான் 1 கொரிந்தியர் 10:13ல பார்த்தோம் அப்படினா, पहला कोरिन्थियर 10 उसका 13 में देखते हैं, ஏப்பா நீங்க சோதிக்கப்படுகிறது உண்மைதான், अब परीक्षा दिलाई जाना है, सच बात ही है, ஆனால் சோதனையோடு கூட लेकिन इस परीक्षा के बीच में भी தப்பிக்கொள்ள வழியையும் அவர் உருவாக்குகிறார். बच निकलने के लिए मार्ग भी वो दिखाता है। ஹalleluya. हालेलुया। மனுஷனுக்கு நேரிட சோதனை அல்லாமல் வேற ஒரு சோதனை உங்களுக்கு வரதில்லை. मनुष्य को दिया गया हुआ परीक्षा के सिवा और कुछ आपके लिए नहीं आता। தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரா? परमेश्वर सच्चा है, உங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்க மாட்டார் அவர். जितना आप सह सकते हैं उससे बढ़कर वो नहीं परीक्षा देता है। சோதித்தாலும் கூட अगर ऐसे परीक्षा देने पर भी சோதனையோடு கூட அதுக்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். परीक्षा के साथ उसे बच निकलने के लिए मार्ग भी वो दिखाता है। ஹalleluya. हालेलुया। அதனால என்ன பண்ணா, சோதனை வரும்பொழுது इसलिए क्या करना है कि जब परीक्षा आती है ரொம்பவும் தளர்ந்து हम போயிடக்கூடாது. बहुत उसे थक नहीं जाना है, ஆவியில உற்சாகமாய் हम இருங்க. आत्मा में उत्साह पाकर வசனத்தை வாசித்து वचन को விசுவாசத்துல पढ़कर நிலைத்திருங்க. उसमें विश्वास कर उसमें स्थिर ஜெபத்துல रहना है। தரித்திருங்க. हम प्रार्थना में स्थिर रहना கர்த்தர் है। நிச்சயமாக ஒரு வழியை निश्चय உருவாக்குவார். परमेश्वर एक मार्ग அந்த வழி दिखाएगा। உருவாக்கப்படும் பொழுது वो मार्ग जब बनाया जाएगा எல்லா அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்லாம் திறக்க ஆரம்பிக்கும். सारे बंद मार्ग सब खुल जाएंगे, சோதனைகள் எல்லாம் மாற ஆரம்பிச்சிடும். सारे हमारे परीक्षा बदलने பாடுகள் लगेगी, எல்லாம் மாற ஆரம்பிச்சிடும். हमारे सारे दुख बदलने लगेंगे। அதான் யாக்கோபு அழகா எழுதுவார். आयुब अच्छी तरह से लिखते யாக்கோபு हैं। 1 அதிகாரம் 2 வசனம் சொல்கிறது, आयुब पहला अध्याय का दूसरा वचन என் कहता है, சகோதரன் நீங்கள் பலவித சோதனையில் அகப்படும் பொழுது, हे मेरे भाई तुम कई सारी परीक्षा में जब फंस जाते हैं, விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து विश्वास का परीक्षा आपके धीरज को ले आती அதை है, மிகுந்த சந்தோஷமா என்னணும். उसे बड़ी खुशी के साथ उसे मान लीजिए। ஹalleluya. हालेलुया। சோதனை வந்தா நமக்கு கண்ணீர் தான் வருது, हम परीक्षा आने के समय आंसू ही आती है, நமக்கு துக்கமா தான் இருக்கு. हमें दुखी होती है, ஆனா யாக்கோபு அப்போஸ்தலர் எழுதுறார், लेकिन याकूब प्रेरित लिखता है அதை மிகுந்த சந்தோஷமா எண்ணுங்க. उसमें बहुत बड़ी खुशी कर समझ लीजिए। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஏன்னா இந்த சோதனைக்கு பின்னாடி எனக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம் क्योंकि இருக்கு. इस परीक्षा के बाद मुझे एक दुगना बड़ी आशीष 2 मिली है, மடங்கு மேன்மை கர்த்தர் मुझे கொடுக்கிறார். दुगना एक महानता परमेश्वर रखा है। 1 பேதுரு 1:6ல பார்க்கும் பொழுது, पहला पत्रुस 1:6 में हम கொஞ்ச देखते நாள் हैं தான் சோதிக்கப்பட போறீங்க. हम कुछ दिन ही परीक्षा दिलाई जाने वाले நீங்க हैं, சந்தோஷப்படுகிறீங்க. आप बड़ी खुशी मनाएंगे। துன்பப்பட வேண்டியது அவசியமானதனால் दुख उठाना आपके लिए अवश्य है, இப்பொழுது इसलिए கொஞ்ச காலம் பலவிதமான சோதனையால் துக்கப்படுகிறீர்கள். अब कुछ दिनों के लिए कुछ समय की आप परीक्षा के द्वारा आपको दुख उठाना ஆனா पड़ेगा, இயேசு கிறிஸ்து வரும் பொழுது लेकिन यीशु मसीह आने के அது समय உங்களுக்கு புகழ்ச்சியும் கனம் மகிமையா இருக்கும். उसके साथ आपके लिए आदर और महिमा आपके लिए हमेशा के लिए बरकरार रहेगी। ஒன்று, पहला சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய அவர் வல்லவர். परीक्षा दिलाने वालों के लिए वो सहायता करने के लिए महान है। அந்த உதவியை ஒன்று செய்கிறார், இன்னொன்று நம்மள வழி நடத்துகிறார். पहला वो सहायता करता है, दूसरा वो मार्गदर्शन करता எப்படியாவது அதிலிருந்து மீண்டு வரத்தக்கதாக है, कैसे भी उसमें से बच निकलकर उसमें से आप निकल आने யோபுடைய के लिए। வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம், கடைசில மீண்டு வெளியே வந்துட்டார். आयुब के जीवन में हम देखते हैं कैसे वो बाहर निकल कर आया। ஹalleluya. हालेलुया। பாருங்க, இருந்ததெல்லாம் ரெட்டிப்பாய் கர்த்தர் கொடுத்தார். जो कुछ भी उसने खोया वो सब परमेश्वर ने दुगना रूप में उसे दिलाया। எப்படி கொடுத்தார்? कैसे दिया?
யோபு நீங்க கடைசி அதிகாரத்தை வாசிங்க அப்படின்னா आयुब के आखिर के अध्याय में आप पढ़कर வந்தவங்கலாம் பொண்ணு பொருள் கொடுத்துட்டு போனாங்க. आने वाले सारे लोग सोना चांदी सब कुछ देकर गए. அவரை பார்க்க வந்தவங்கலாம் जो कोई उसे देखने के लिए தங்களிடத்தில் இருந்ததை கொடுத்துட்டு போனாங்க. अपने पास के सब कुछ देकर கர்த்தர் गए. அப்படிதான் அது ஒரு வழிகாட்டுனார். परमेश्वर ऐसे आशीष करता है, ये एक मार्गदर्शन है. ஹalleluya. हालेलुया. இப்ப யோபு தன்னால உழைத்து அத்தனையும் ரிட்டர்ன் திருப்ப முடியாது. आयुब ने सब कमाकर वो सब फिर से नहीं लौटा सकता है. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, लेकिन परमेश्वर कहता है யோபு முன்னலே பாட்டுல இப்ப 2 மடங்கு அதிகமாயிடுச்சு. आयुब के पहले के जीवन से अब का जीवन दुगने रूप से आशीष ஏன்னா पाया है. வந்தவங்க எல்லாம் क्योंकि जो कोई आए थे 42:11 பாருங்க, हम 42 उसका 12 वचन में देखते हैं. ஆறுதல் சொல்ல வந்தவங்க எல்லாம் தங்க காசெல்லாம் கொடுத்துட்டு போனாங்க. तसल्ली कहने के लिए जो कोई भी आए थे सब सोना चांदी देकर गए. அவரவர் பொண்ணு ஆபரணத்தெல்லாம் கொடுத்துட்டு போனாங்க. अपने सोना और अपने गहने सब देकर அப்போ गए. யோபுவுக்கு இங்க உதவியும் செய்தார். आयुब के लिए यहाँ पर मदद भी की गई. அதே வேளையில் அந்த சோதனையிலிருந்து வெளியே வருவதற்கு ஒரு வழியையும் காட்டுகிறார். उसी तरह उस दुख से बाहर निकल आने के लिए एक मार्गदर्शन भी दिया गया. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய வல்லவர். आज आपके जीवन में मेरे जीवन में परमेश्वर कहने के लिए महान है. இது நம்ம வெளியே வரக்கூடிய சோதனை தான். ये सब हम निकल आने के लिए दिया गया நம்ம வெளியே परीक्षा है. வரக்கூடிய ஒரு பாடுகள் தான். हम इन सब दुख से बाहर निकलने लायक हमारे लिए दी கர்த்தர் ஒரு நாள் गई. வெளியே கொண்டு வந்துருவார். निश्चय परमेश्वर एक दिन हमें इससे बाहर ले आएगा. பொறுமையாய் காத்திருக்கணும். हम धीरज के साथ उसका इंतजार करेंगे. हालेलुया. சோதனையில வந்து அங்கேயும் ரொம்ப சோர்ந்து போயிட கூடாது. परीक्षा में हम यहाँ वहाँ डगमगा नहीं जाना. பொறுமையாய் காத்திருங்க. हम धीरज के साथ इंतजार பொறுமையானது करें. விசுவாசத்தை பரீட்சை கொண்டாக்கி சந்தோஷத்தை கொடுக்கும். हम धीरज के साथ उस परीक्षा से जीत पाने के लिए हम परमेश्वर पर स्थिर रहेंगे. இரண்டாவது ஒரு ஏக வல்லவர். दूसरा वो किसके लिए महान है? தானியேல் 3 அதிகாரம் 17 வசனம். दानियल की किताब 3 अध्याय उसको 17 தானியேல் वचन में 3:17 வாசிங்களா? दानियल 3:17 में हम देखते हैं, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வம் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அல்லேலூயா. இரண்டாவது இங்க ஒரு சோதனை. दूसरा यहाँ पे एक परीक्षा को இந்த देखते हैं. சோதனையில इस परीक्षा அவர் எதற்கு வல்லவர் என்று சொல்கிறார் वो என்றால் किसके लिए महान है कर हम அவர் देखते हैं. தப்புவிக்க வல்லவராய் वो இருக்கிறார். बचाने के लिए महान है. இதே வார்த்தையை यही शब्दों को நீங்கள் தானியேல் 6 அதிகாரத்தின் 20 வசனத்துல கூட பார்க்க முடியும். दानियल 6वां अध्याय के 20 वचन में भी हम देख அந்த सकते ராஜா வந்து சொல்றாரு, हैं. वो राजा कर कहता ஏ है, உங்க தேவன் சிங்கத்தின் கைக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? हमारा राजा सिंह के मुंह से बचाने के लिए महान था क्या? ஆம் ராஜாவே. हाँ राजा. இரண்டாவது நம்முடைய தேவன் தப்புவிக்க வல்லவர். दूसरा हमारा परमेश्वर बचाने के लिए महान है. முதலாவது உதவி செய்கிறார். पहला सहायता करता है. ஆனால் இங்க இருக்கிற சோதனை கொஞ்சம் டிஃபரண்டா. यहाँ पे एक परीक्षा है जो भिन्न रीति में है. முதலாவது வந்த சோதனையும் பாடுகளும் पहला आया वो परीक्षा और दुख, நம்ம அதுல இருந்து மீண்டு வரக்கூடிய ஒன்று. हम उससे बच निकलने के लिए वो एक मार्ग दिखाने வந்துடலாம். लायक है. எந்த எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அங்க இருந்து உருண்டு புரண்டு வெளியே வந்துடலாம். कैसे भी परीक्षा या दुख हो हम उसमें से बच निकलकर कैसे भी आ सकते हैं. அதற்கு கர்த்தர் ஏதோ ஒரு வழியை உண்டாக்கி நம்ம வெளியே கொண்டு வருவார். परमेश्वर उसके लिए कोई ना कोई मार्ग बनाकर हमें बाहर ஆனால் निकाल देगा. இப்பொழுது இங்க வந்திருக்கிற ஒரு சோதனை. लेकिन यहाँ पे एक परीक्षा आई है. இங்க சாத்ராக் ஆபேத்நேகோ இருக்காங்க. यहाँ पे शाद्रक मेशक अबेदनेगो है. அதே போல தானியேல். उसी तरह இந்த दानियल, நான்கு பேருக்கு வந்த சோதனை इन பார்த்தா चारों के அப்படினா लिए दिया गया परीक्षा को हम देखते हैं. முதலாவது இந்த மூன்று பேரை தூக்கி அக்னி சூளையில போடுறாங்க. पहले इन 3 लोगों को अग्नि के भट्टी में डाला जाता அந்த है. ராஜாவை பார்த்து இவர்கள் சொல்லுகிறார்கள், ये राजा को देखकर ये कहते हैं, எங்க தேவன் தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். हमारा बच्चा हमारा परमेश्वर बचाने के लिए महान है. அக்னி சூளைக்கு தப்பிப்பார், உம்முடைய கைக்கு वो தப்புவிப்பார். अग्नि के भट्टी से भी बचाएगा, तुम्हारे हाथों से भी बचाएगा. இப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. अब हमें अच्छी तरह समझ लेना இந்த है, ரெண்டில இருந்து ये दोनों में से இந்த மூன்று பேரும் வெளியே வரவே முடியாது. ये तीनों लोग बाहर आ ही नहीं सकते. அக்னி சூளையில தூக்கி உள்ள போட்டதுக்கு அப்புறம் யாரா வெளியே வர आग के முடியும்? भट्टी में डालने के बाद कोई उसमें बाहर निकल सकते हैं? அவங்க வந்து எவ்வளவு முயற்சி பண்ணாலும் வர முடியாது. वो कितने भी प्रयास करें लेकिन बाहर नहीं आ ஏன்னா सकते. क्यों அந்த जानते அக்னி हैं? சூளை 7 மடங்கு சூடாக்கப்பட்டு वो இருக்கு. अग्नि का भट्टी 7 गुना उसमें अग्नि बढ़ाया गया. இவங்களை கட்டி கொண்டு போனாங்க. उन्हें बांध कर ले गए. அவங்களே செத்து போயிட்டாங்க. जो बांध कर ले गए वो ही मर गए. பக்கத்துல கட்டி கொண்டு போனவங்க இறந்துட்டாங்க. जो उन्हें बांध कर पास ले गए இப்ப वो இதை मर தூக்கி गए. போட்டாச்சு அவங்கள. अभी उनके अंदर उसे இப்ப बांध அதுல दिया இருந்து गया. அவங்க வரவே முடியாது. उसमें से वो बाहर निकल कर नहीं आ सकते. இது இந்த சோதனை பார்த்தா அவங்களால வெளியே வர முடியாத ஒரு சோதனை. ये परीक्षा ऐसी है कि उस परीक्षा से वो बाहर निकल कर नहीं आ என்ன पाएंगे. சொல்றேன்னா ராஜாவின் கைக்கு நான் தப்பி. दूसरा वो कहते हैं कि राजा के हाथों से भी वो बचाएगा. ஒரு ராஜா கையில இருக்காரு இப்பயும். ये राजा के हाथों में अब है ये சுற்றி लोग. அத்தனை போர் சேவகர்கள். उनके आसपास सब उनके सैनिक हैं. அந்த ராஜா கையில இருந்து யாராவது தப்பிக்க उस முடியுமா? राजा के हाथ से कोई बच सकता है क्या? தப்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான். बच ही नहीं सकते, ऐसी एक स्थिति है. ஆனா சொல்றாங்க लेकिन फिर भी कहता है எங்கள் தேவன் தப்புவிக்க हमारा வல்லவர். परमेश्वर बचाने के लिए महान है. ஹalleluya. हालेलुया. அதே மாதிரி தானியேலுடைய வாழ்க்கையும் பாருங்க. इसी तरह हम दानियल के जीवन में भी देखते हैं. சிங்க குகையில் தூக்கி போட்டாச்சு. सिंह के गुफे में उठाकर डाल दिया வந்து गया. சிங்கத்துக்கு வாய்க்கு தப்பிக்க முடியாது. पहले सिंह के मुंह से कोई बचा नहीं सकता. ஏன்னா அடுத்து இவங்களை குறைஞ்சவங்களை தூக்கி உள்ள போட்டாங்க. क्योंकि जो कोई इन्हें कमी बताए उन्हें उठाकर डाल दिया गया. அவங்க கீழே விழுறதுக்குள்ள சிங்கம் கொண்டு போட்டு. उन्हें नीचे गिरने से पहले सिंह ने उन्हें खा लिया. இரண்டாவது என்ன தெரியுமா? இந்த சிங்க குகையை दूसरा इस सिंह के गुफे को சீல் வச்சிட்டாங்க. उसे बंद किया गया. உள்ளத்துக்கு போட்டுட்டு उसे अंदर डालकर ராஜாவின் முத்திரையை வச்சாச்சு. राजा का मोहर लगाया இப்ப गया. ராஜாவின் முத்திரையை உடைக்கிறதுக்கு தேசத்துல யாருக்கும்
யாருக்கும் அதிகாரம் கிடையாது. राजा का मोहर को तोड़ने के लिए किसी भी देश में किसी को अधिकार ராஜாவே नहीं है। மன இறங்கினா மாத்திரம் தான் இது மாறும். केवल राजा तरस खाने पर ही वो हो सकता है, வேற யாராலும் அது உடைக்க கூடாது. या कोई और भी उसे तोड़ना नहीं चाहिए, இப்போ तोड़ना नहीं सकते। இந்த ரெண்டு சூழ்நிலையும் பாருங்க. अब इन दोनों स्थिति हम देखते हैं, வெளியே வர முடியாத ஒரு சோதனை தான். पहला बाहर आ ही नहीं सकते ऐसी एक स्थिति, ஆனா ரெண்டு இடத்திலும் தைரியமா சொல்றாங்க, लेकिन दोनों जगह में वो निडर के साथ कहते எங்கள் हैं, தேவன் தப்புவிக்க வல்லவராய் हमारा இருக்கிறார். परमेश्वर बचाने के लिए महान है। ஹல்லேலூயா. हालेलुया। சில சோதனைகள் நம்மளால வெளியே வர முடியாது. कुछ परीक्षा से हम बाहर नहीं आ सकते हैं, நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நம்மள சுயத்தினால முடியவே முடியாது. हम कितना भी प्रयास कर ले तो हम खुद से नहीं आ ஆனா सकते, இந்த ரெண்டு சோதனையிலும் लेकिन इन दोनों भी परीक्षा में விசுவாசத்தோடு சொன்னவங்க தப்பிக்கப்பட்டாங்க. विश्वास के साथ जो कहते हैं वो बचाए गए। ஹல்லேலூயா. हालेलुया। சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்களும் தப்பிச்சாங்க. शाद्रक मेशक अबेदनगो भी उसमें से बचाए गए हैं, தானியேலும் தப்பிச்சு வெளியே வந்தார். दानियेल भी उसमें से बचाकर बाहर நடந்தது निकाला என்ன? गया। लेकिन वहां पर क्या நமக்கு தெரிந்த ஒரு காரணத்தை சுருக்கமா சொல்றேன். हम सब जाने हुए बात को मैं இப்ப संक्षिप्त में மூன்று बता பேரை रहा தூக்கி हूं। உள்ள போடுறாங்க. अब तीनों को अंदर डाला गया है, ஆனால் உள்ள போட்ட அடுத்த செகண்ட் लेकिन अंदर डाला हुआ अगले ही क्षण ராஜா அலறி எந்திக்கிறார். राजा घबरा कर उठता है। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வசனம் அப்படிதான் சொல்கிறது. वचन ऐसे ही कहती है। இப்ப நான் மூணு பேர் தான போட்டேன். अभी मैंने तीन जन को நாலு डाला। பேர் விடுதலையாய் சுற்றுறாங்க. वहां पर 4 लोग जो है ऐसे खुलेआम घूम रहे நாலு हैं, பேர் விடுதலையாய் वहां சுற்றுறாங்க. पर 4 लोग खुलेआम घूम रहे हैं। நான் கட்டுண்டவனாக போட்டேன். मैंने उन्हें बांधकर उन्हें अंदर डाला। தானியேல் 3:23 அப்படிதான் சொல்லுகிறது. दानियेल 3:23 ऐसे कहती அந்த है, மூன்று புருஷரும் கட்டுண்டவர்களாய் அக்கினி சூளையில் वो போடப்பட்டார்கள். 3 पुरुष बांधे जाकर उसे अग्नि में डाला गया, கட்டியாச்சு, நல்ல கட்டியாச்சு. अच्छे से बांध दिया गया, எல்லா Dress எல்லாம் சேர்த்து கட்டி உள்ள போட்டாங்க. उनका शरीर उनका कपड़े सब बांध कर अच्छे से ஆனா கட்டுண்டவர்களாய் போடப்பட்ட அந்த மூன்று பேர் लेकिन ऐसे बंधे हुआ डालने वाले கூட 3 लोग, இன்னொரு மனுஷன், लेकिन साथ में एक और मनुष्य, நாலு பேர் விடுதலையாய் சுற்றி 4 लोग கொண்டிருந்தார்கள். खुलेआम वहां पर घूमते हुए मैं देखा। ராஜா பயந்து போய் கேக்குறாரு, நான் மூணு பேர் தானே போட்டோம். राजा डर कर वो बोलता है मैंने हमने 3 लोगों को डाला था। எல்லாரும் சொல்றாங்க ஆமா மூணு பேர் தான் போட்டோம். सब कहते हैं कि हमने 3 लोगों को ஆனா நான் डाला, நாலு பேரை பாக்குறேன். लेकिन मैं 4 लोगों को देखता நாலு हूं। பேரை பாக்குறேன். मैं 4 लोगों को देखता हूं। நாலாவது ஆளின் சாயல் வந்து चौथे मनुष्य का साया தேவதூதர் மாதிரி இருக்கிறதா. वो एक परमेश्वर के दूत के समान है। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவபுத்திரனுக்கு ஒப்பரா இருக்கிறது. ये परमेश्वर के पुत्र के एक तुल्य में है। உடனே சொன்னாரு, और तुरंत उसने कहा நீங்க வெளிய வந்துருங்கப்பா. आप बाहर आ जाइए। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா। அந்த அக்கினியின் சூழ்நிலை, அந்த தாக்கம் அப்படியே அணைக்கப்பட்டது. वो अग्नि का भट्टी वैसे उसका आग बंद किया गया। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப இங்க நடந்த காரியம் என்ன அப்படின்னா, यहाँ पर क्या बीता हम देखते हैं, இவருடைய தன்னுடைய சுய பலத்தினால் வெளியே வர ये முடியாது. अपने खुद के बल के द्वारा बाहर नहीं निकला है, இவருடைய மாம்சீக பலத்தினால் வெளியே வர अपने முடியாது. शरीर के बल के अनुसार वो बाहर नहीं தன்னுடைய आया, ஞானத்தினால் வெளியே வர अपने முடியாது. ज्ञान बुद्धि के अनुसार वो बाहर नहीं आया। ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சோதனையில लेकिन ऐसे एक परीक्षा के बीच में கர்த்தர் தாமே இறங்கி வந்தார். केवल परमेश्वर उनके लिए तरस खाकर அங்க उतरा। தேவதூதன் வந்தார். वहां पर परमेश्वर का दूत தேவன் उतर வந்தார் आया। அங்க. वहां पर परमेश्वर उतर வந்தார், आया। கூட நின்றார். वो आकर उनके साथ ही खड़ा रहा। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। இப்போ அவங்க தப்பி வெளியே अब வர்றாங்க. वहां से बच निकल कर बाहर आते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। இப்ப பாருங்க, यहाँ पर हम देखते हैं நாலு பேரை உள்ள பார்த்தாங்க. 4 लोगों को अंदर उन्होंने देखा, வெளியே வந்து எத்தனை பேரு? लेकिन बाहर कितने लोग आए? மூணு பேர் தான் வந்தாங்க. 3 ही लोग बाहर आए। ஹல்லேலூயா. हालेलुया। மூணு பேர் தான் வந்தாங்க. 3 ही लोग बाहर ஆனா आए, உள்ள போன நாலு பேர். लेकिन अंदर जाते वक्त अंदर बाहर 4 लोगों को देखा ஒரு है। காரியம் நல்லா புரிந்து கொள்ளுங்க. एक चीज को हम अच्छी तरह समझ लेना நீங்க है, வெளியே வர முடியாத ஒரு சோதனையில आप இருக்கு. बाहर आने लायक ऐसी एक परीक्षा में ही हो सब ஆனா चीजें। ஒண்ணு, लेकिन एक बात அந்த है, சோதனையில என் கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை மட்டும் விசுவாசி. उस परीक्षा में परमेश्वर मेरे साथ है, उस विश्वास को आप अपने என் கூட अंदर கர்த்தர் रखिए। இருக்கிறார். मेरे साथ परमेश्वर है, அந்த சோதனையில இருந்து தப்பிக்க வைப்பார். उस परीक्षा से मुझे बचा सकता है। என்னால வெளியே போக முடியாது. मैं खुद से नहीं बाहर आ सकता, என்னை வெளியே கொண்டு விடுகிறவர் அவர். लेकिन मुझे बाहर निकालने वाला परमेश्वर वो है। ஹல்லேலூயா. हालेलुया। அதே மாதிரி தானியேலுடைய வாழ்க்கையிலும் பாருங்க. उसी तरह दानियेल के जीवन में हम देखते சிங்க हैं, கோயில தூக்கி போட்டாச்சு. सिंह के गुफे में डाला गया। ராஜா வந்து கேக்குறார், தானியேலே, हे राजा कर पूछा, हे ஏய், நீ दानियेल, ஆராதிக்கிற தெய்வம் தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா? उपासना करने वाला परमेश्वर तुझे बचाने के लिए महान था ஆம் क्या? ராஜாவை தப்புவிக்க வல்லவரா हाँ இருந்தார். राजा, मुझे बचाने के लिए महान था। தானியேல் 6:22-23 சொல்லுகிறது, दानियेल 6 उसका 22-23 ऐसे कहती है, தப்புவிக்க வல்லவரா இருந்தார். बचाने के लिए वो महान था। எப்படி தப்புவிச்சார் தெரியுமா? कैसे बचाए जानते हैं? இந்த சிங்கத்தின் வாயை கட்டும்படி ஒரு தூதனை அனுப்பினார். इस सिंह के मुंह को बांधने के लिए एक दूत को उसने भेजा। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு सिंह मुझे कोई कमी ना मुझे छूने ना लाए। தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி வாய்களை கட்டி போட்டார். परमेश्वर अपने दूत को भेजकर उसके मुंह को बांधने लगा। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। அங்கும் தூதன் இறங்கி வந்தார். वहां पे भी अपने दूत को उतार कर சிங்கத்தின் लाया। வாயை கட்டினார். सिंह के मुंह को बांध लेना है। ஹல்லேலூயா. हालेलुया। தானியேல் உள்ள இருக்கிற வரைக்கும் சிங்கத்தின் வாய் கட்டப்பட்டது. दानियेल जब तक अंदर था सिंह का मुंह बांधा गया था। தானியேல் வெளியே வந்தாரு. दानियेल जब बाहर निकाला தூதன் गया, வெளியே போயிட்டார். தூதன் வெளியே போயாச்சு. दूत भी बाहर चला गया। ஹல்லேலூயா. हालेलुया। ஏன் அப்படி சொல்றேன் தெரியுமா? क्यों कहता அதுக்கு जानते हैं? அப்புறத்துக்கு உள்ள போட்டாங்க தெரியுமா? उसके बाद में किसे जिन लोगों को अंदर அத்தனை डाला பேர் गया, தரையை கூட போய் சேரல. वो लोग जमीन तक भी नहीं पहुंच पाए। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தரையை போய் கூட போய் சேரல, எல்லாம் சாப்பிட்டுட்டு. जमीन तक पहुंचने से पहले सिंह ने उन्हें खा ஹல்லேலூயா. लिया। நல்லா புரிந்து கொள்ளுங்க. अच्छे से एक चीज को நீங்க समझना எப்பேற்பட்ட है। சோதனையில் இருந்தாலும் आप சரி, जिस तरह की भी परीक्षा में உங்களை हो, தப்புவிப்பதற்கு கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். आपको बचाने के लिए परमेश्वर आपके साथ அவர் हमेशा रहेगा। எப்படியாவது காப்பாற்றி வெளியே वो கொண்டு कैसे வருவார். भी आपको बचाकर बाहर निकाल அவர் लाएगा। முற்று முடிய ரட்சிக்க வல்லவர் என்று वो சொல்கிறார். पूरी
तरह से हमें बचाने के लिए हमें उद्धार करने लायक वो महान है। இந்த சோதனையில इन परीक्षा के बीच நம்முடைய में முயற்சினால் முடியாத ஒரு சோதனை, हम अपने प्रयास के द्वारा पूरा न करने लायक एक ஜெயிக்கவே परीक्षा முடியாத है। ஒரு சோதனை. हम उसमें से जीत नहीं पा सकते हैं, ஆனால் தேவன் கூட இருந்தா ஜெயிக்கும். लेकिन परमेश्वर हमारे साथ रहे तो हम उसमें से जीत पा सकते हैं। ஹalleluya. हालेलुया। ஃபர்ஸ்ட் உதவி செய்வார், पहले सहायता करता है, இரண்டாவது உங்களை தப்புவிப்பார், दूसरा हमें बचाता है, எப்படியாவது வெளியே கொண்டு வருவார். वो कैसे भी बाहर ले எபிரேயர் आएगा। 7:25 பார்க்கும் பொழுது इब्रानियों 7 उसका 25 वचन देखते हैं, அவர் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் वो இருக்கிறார். हमें पूरी तरह से बचाने के लिए वो महान है। வாசிக்கலாம் அந்த ஒரு வசனத்தை ப்ளீஸ். इब्रानियों 7:27 25 7:25 தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுது உயிரோடு இருக்கிறவராபடியினால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. हालेलुया। யாருக்கு? தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்கு. जो कि उसके पास मिले जाते हैं। ஹalleluya. हालेलुया। நீங்களும் நானும் தேவனை சேர்ந்து பாருங்க. हम सब परमेश्वर के साथ पास खड़े रहेंगे। சோதனையில கர்த்தரை அண்டிக் கொள்ளுங்க. उस परीक्षा के बीच में हम परमेश्वर को थाम लेंगे। முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய், पूरी तरह से हमें उद्धार करने के लिए முழுமையான ரட்சிப்பு கொடுப்பார். पूरी तरह से एक उद्धार அதே दिलाएगा। போல 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது दूसरा पत्र दूसरा अध्याय उसका 9वां वचन हम देखते கர்த்தர் हैं, தேவ பக்தி உள்ளவர்களை परमेश्वर जो भी अपने भक्ति भाव के साथ சோதனை है, என்று ரட்சிக்க வல்லமையுள்ளவராய் वो இருக்கிறார். अपने सारे परीक्षा से उद्धार करने के लिए महान है। ஹalleluya. हालेलुया। அப்ப தேவ பக்தியா இருங்க. हम परमेश्वर के भक्ति भाव के தேவனை साथ சேர்ந்து रहेंगे, கொள்ளுங்க. हम परमेश्वर के पास मिले रहेंगे। அப்படி இருக்கும் பொழுது ऐसे जब हम रहेंगे, கர்த்தர் சூழ்நிலைகளை நமக்கு சாதகமாய் மாற்றி परमेश्वर सारे स्थितियों को अपने के योग्य बना देता நீங்க है। சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுக்கும் हम शाद्राक मेशक अबेदनगो इन लोगों को அந்த அக்கினியின் சூழ்நிலையை அவர்களுக்கு சாதகமா उस மாற்றிட்டார். अग्नि के सारी स्थितियां उनके लिए अनुकूल बना दिया। அதே போல இந்த தானியேல் இருந்த சிங்க குகையும் उसी तरह दानियल के रहने वाला सिंह के அந்த गुफे को, சிங்கம் என்கிற சூழ்நிலையை அவனுக்கு சாதகமாய் மாற்றிட்டார். उस सिंह का उसका सारी स्थिति को उसके लिए योग्य बना दिया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஏன்னா இந்த ரெண்டு சோதனை தான் அவங்கள தேசத்துல உயர்த்தினது. ये दोनों परीक्षा उन्हें देश में ऊंचा उठाने के लिए मदद किया। சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அதுக்கப்புறம் தேசத்துல அதிகாரியா வந்தாங்க. शाद्राक मेशक अबेदनगो भी देश में बड़े अधिकार के रूप में தானியேல் बनाया गया। தேசத்துல பெரிய பதவியில வந்துட்டார். दानियल भी देश में बड़े पद में आगे ऊंचा அப்போ ஒரு उठाया गया। சோதனைக்கு அப்புறம் நிச்சயமா ஒரு உயர்வு एक இருக்கு. परीक्षा के बाद एक अच्छा एक बड़ी पद दिया जाता है। ஹalleluya. हालेलुया। சில வேளை சோதனை நம்மளே தப்பிக்க கர்த்தர் உதவி उस செய்கிறார். समय परमेश्वर परीक्षा से बच निकलने के लिए हमें खुद मदद करता है। தப்பிக்க முடியாத சூழ்நிலையில அவரே நமக்கு உதவி செய்து தப்பிக்க हम வைக்கிறார். बच नहीं पाते उस स्थिति में हमें खुद बचाने के लिए महान है। ஹalleluya. हालेलुया। வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது प्रकाशित पर तीसरा अध्याय उसका 10वां वचन में हम देखते हैं, பூமி எங்கும் வரப்போகிற पृथ्वी भर में आने வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன். आने वाले परीक्षा दिन को मैं बचाने के लिए मैं तुम्हें बचाऊंगा। பூச்சந்திரன் எங்க வருமா? அந்த பூமி ஃபுல்லா வருமா சோதனை? वो पूरे पृथ्वी भर में ऐसे एक परीक्षा आएगी, ஆனால் அது நடுவுல தப்பும்படி கர்த்தர் காக்கிறவராய். लेकिन उनके बीच में बचाने के लिए वो महान है। எந்த சோதனை வந்தாலும் கர்த்தர் தப்பு வைப்பார். कैसे भी परीक्षा आए लेकिन वो बचाएगा। ஹalleluya. हालेलुया। அந்த வருஷம் ஃபுல்லா வராத சோதனையா? कई साल में हमारे लिए कई सारी பூமி समस्याएं हैं। எங்கும் சோதனை தான். संसार भर में पृथ्वी भर में कई ஆனால் सारी கர்த்தர் உங்களையும் समस्याएं, என்னையும் ஜீவனோடு பாதுகாத்தார். लेकिन परमेश्वर ने आपको और मेरे जीवित के साथ जिसे बचा लिया அதாவது है, பூமி எல்லா இடத்துல வந்தாலும் கூட वो पूरे पृथ्वी भर में आने पर भी கர்த்தர் தப்புவிக்கு காக்க வல்லவராய் वो இருக்கிறார். हमें बचाने और हमें उसमें से उद्धार करने के लिए महान அதான் है। 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது दूसरा कोरिन्थियों पहला अध्याय का 10वां वचन में हम देखते हैं, பவுல் அப்போஸ்தலர் இப்படியாய் சொல்றார். पौलुस प्रेरित इस रीति से कहते हैं, அப்பா நீங்க हे पिता तुम लोग நான் என் மரணத்திலிருந்து என்னை தப்புவித்தார், मौत से मुझे बचाया இன்னும் தப்புவிக்க வல்லவராய் और இருக்கிறார். आगे भी बचाने के लिए महान है। ஹalleluya. हालेलुया। என்னை தப்புவித்தார், தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். वो मुझे बचाया, बचाता है और आगे भी बचाएगा। சோ இந்த சோதனையானது ये परीक्षा जो है நாம் வெளியே வர முடியாத ஒரு சோதனை. हम उससे बाहर नहीं निकल पाते, ஆனால் அதில் இருந்து நம்ம வெளியே கொண்டு வருவதற்கு சூழ்நிலைகளை மாற்றி கொடுக்கும். लेकिन उसमें से बाहर निकलने के लिए हमारे लिए सारी स्थितियों को हमारे योग्य बना देता है। ஃபர்ஸ்ட் நான் சொன்னது நம்முடைய முயற்சினாலே வெளியே வர கர்த்தர் உதவி செய்வார். पहला हमें जैसे हमारे खुद के प्रयास के द्वारा बाहर निकलने के लिए मदद करता है। இரண்டாவது நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றி நம்மளை வெளியே கொண்டு வருவார். दूसरा हमारे सारी स्थितियों को बदलकर हमें उसमें से योग्य बनाकर बाहर निकालता है। கவலைப்படாதீங்க, சூழ்நிலை மாறும். आप मत चिंता मत कीजिए, आपकी सारी स्थिति बदलेगी। ஹalleluya. हालेलुया। எத்தனை வருடங்கள் சூழ்நிலை மாறா இருந்தாலும் இந்த காலத்துல இந்த மாசத்துல செய்து முடிப்பார். कितने साल से आपकी स्थिति नहीं बदली होती, परमेश्वर इस महीने में वो पूरा कर रहेगा। எந்த வித சோதனையா இருந்தாலும் கர்த்தர் वो மாற்றுவார். किस तरह की परीक्षा क्यों ना हो, परमेश्वर से बदलेगा। மூன்றாவது அவர் வல்லவர். तीसरा वो कैसे எதற்கு सामर्थ्यवान அவர் है, வல்லவரா இருக்கிறார்? किसके लिए वो सामर्थ्यवान है। 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனம். दूसरा कोरिन्थियों 8वां अध्याय उसका 9वां वचन 2 கொரிந்தியர் 9:8ல 9:8 में देखते हैं, நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளினாலும் பெரியவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய்
பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாவற்றிலும் आप सारे बातों में எப்பொழுதும் हमेशा के लिए சம்பூரணமாய் இருக்க வேண்டும். एक परिपूर्णता के साथ रहना है. இரண்டாவது சொல்கிறது दूसरा कहा गया நீங்கள் है நற்கிரியைகளிலும் பெருக आप भलाइयों में भी बढ़ने के लिए தேவன் परमेश्वर நம்முடைய கிருபையை பெருகச் செய்ய வல்லவர். परमेश्वर अपने अनुग्रह को बढ़ाने के लिए वो महान है. எல்லாவற்றிலும் எப்பொழுதும் हमेशा और सब बातों में கிருபையை பெருகச் செய்ய वो வல்லவர். अपने अनुग्रह को बढ़ाने के लिए महान இந்த है. கிருபை எப்படிப்பட்ட கிருபை? यह अनुग्रह किस तरह का अनुग्रह है? ஹல்லேலூயா. हालेलुया. சம்பூரணம் என்பது एक परिपूर्णता किसे बताती है? ஒரு கம்ப்ளீட் சஃபிஷியன்ட், ஒரு பூரணமான நிறைவு. एक परिपूर्णता. ஹல்லேலூயா. हालेलुया. ஒரு திருப்தி நமக்கு. हमें तृप्त करने लायक கர்த்தர் அதையும் கொடுக்க முடியும். परमेश्वर वो भी दे सकता है. அதே போல நற்கிரியை, उसी तरह भलाइयां, ஒரு நல்ல கிரியைகளை, குட் வர்க் அண்ட் சேரிட்டி अच्छे कामों को करने के लिए பாருங்க, நல்ல வேலை, ஒரு வேலையும் செய்ய முடியும். एक काम भी कर सकते हैं. சேரிட்டி அப்படினா உதவிகள். हम और दूसरों को मदद करने लायक भी क्रिया कर सकते हैं. ஹல்லேலூயா. हालेलुया. உதவி செய்ய முடியும். हम दूसरों को मदद करने இதை लायक, செய்வதற்கு इसे करने के लिए கர்த்தர் கிருபையை பெருகச் செய்கிறார். परमेश्वर अनुग्रह को बढ़ाता है. ஆனால் எந்த சூழ்நிலையில் பெருகச் செய்கிறார் लेकिन என்பது किस स्थिति में बढ़ाता है वो बहुत मुख्य बात है. ஹல்லேலூயா. हालेलुया. ஒரு காரியத்தை நம்ம ஒரு அதிகாரத்தை வாசிக்கலாம், அப்ப புரியும். एक अध्याय को हम पढ़ेंगे तो हम और अच्छे से समझ सकते हैं. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம், दूसरा कोरिन्थियर दूसरा अध्याय, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம், हम भी चाहते हैं दूसरा कोरिन्थियर चौथा अध्याय, அதுல அந்த வாசிக்க நான் சொல்றேன், 8 இருந்து 12 வரைக்கும் நம்ம பார்த்தோம் 8 से அப்படினா, लेके 12 तक हम देखते हैं. இங்கு பவுல் அப்போஸ்தலன் இப்படியாய் சொல்லுகிறார், यहाँ पे पौलुस प्रेरित ऐसा कहते हैं, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகிறதில்லை, हम चारों ओर से दबाए गए हैं क्लेश के द्वारा, கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைவதில்லை, हम निराश होकर भी हम कभी मन टूटे नहीं, துன்பப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, हम क्लेश झेले गए लेकिन फिर भी हम छुड़ाए, हमें கீழே बचाए गए. தள்ளப்பட்டும் அடிந்து போகிறதில்லை. हम नीचे गिराए गए लेकिन फिर भी हम नाश नहीं हुए. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனும் यीशु मसीह का जीवन எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு हमारे शरीर में, हमारे देह में होने लायक, இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். यीशु की मृत्यु को हम अपने देह में हमेशा उठाए लिए फिरते हैं. சாவுக்குமான எங்கள் மாம்சத்திலே हमारा जीवन जो मृत्यु के अनुसार दिया गया है, இயேசுவினுடைய ஜீவன் விளங்கும்படி यीशु का जीवन उसमें होने लायक, உயிரோடு இருக்கிற நாங்கள் हम जीवित रहने वाले हम எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். सर्वदा यीशु के कारण हम मृत्यु के लिए दिए गए, सौंपे गए. இந்த வசனங்களை பார்த்தோம் அப்படினா, इन वचन में हम देखते हैं பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சோதனையின் சூழ்நிலை சொல்றார். पौलुस अपने जीवन में रहने वाले सारी स्थितियों को बताते हैं. என்ன சொல்றாருன்னா, எனக்கு எப்பக்கத்துல நெருக்கம் वो இருக்கு, कहता है कि मेरे लिए सारे ओर से दबाव என்ன है, அப்பப்ப தள்ளிக்கிட்டே मुझे இருக்காங்க, हमेशा ढकेलते रहता என் है, வாழ்க்கையில பாடுகள் இருந்துகிட்டே मेरे இருக்கிறது, जीवन में क्लेश हमेशा है, என்ன துன்பப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க, मुझे संकट में ढकेला जाता நான் है, எப்போதும் மரணத்தை சுமந்து கொண்டு मैं இருக்கிறேன். हमेशा मौत को झेल कर घूमते फिरता हूँ, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மரணத்தை சுமந்து கொண்டு मैं இருக்கிறேன். मौत को झेल के हुए फिरता हूँ. ஆனால் இப்படி சொல்லிட்டு लेकिन वैसे क्या 12 कहता है? வசனத்துல சொல்லுகிறார், 12 वचन में वो कहता है, இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ऐसे ये मृत्यु मेरे पास, ஜீவனானது உங்களிடத்திலும் பலன் செய்கிறது. जीवन आपके पास काम करता है. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க, அப்பதான் புரியும். अच्छे से समझ लीजिए. என்ன அப்படினா, पहला क्या है? இவர் சொல்றாரு, நான் ஒரு சோதனையில இருக்கிறேன். वो कहता है कि मैं परीक्षा के बीच இது में हूँ. என்னுடைய ஊழியத்தின் நிமித்தம் வருகிற ஒரு சோதனை. इनकी सेवा के दौरान आया हुआ एक परीक्षा இந்த है. சோதனையில எனக்கு 4 பக்கமும் போராட்டம் தான். इस परीक्षा में मुझे चारों ओर मेरे लिए संघर्ष है. எங்க பார்த்தாலும் பாடுகளா இருக்கு. कहाँ भी देखो सब जगह में संकट है. எப்போதும் கண்ணீரா தான் இருக்கு. हमेशा मेरे लिए आंसू है. என் வாழ்க்கையில எப்ப மரணம் வரும்னு எனக்கே தெரியல, அப்படியே சுமந்துகிட்டு இருக்கிறேன். मेरे जीवन में कब मौत आएगा मैं ऐसे उसे सहते हुए चलता हूँ. ஆனால் இந்த சூழ்நிலையில கூட लेकिन ऐसे एक स्थिति में भी எனக்குள் மரணம் வருகிறது, मेरे अंदर मौत आती है, ஆனா உங்களுக்குள் ஜீவன் வருகிறது. लेकिन आपके अंदर जीवन आती है. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது என்ன தெரியுமா? ये किसे बताती है? கர்த்தர் நாம் இருக்கிற இந்த சோதனையை மாற்றல. परमेश्वर हम रहने वाले स्थिति को, परीक्षा को नहीं பவுல் बदला. வாழ்ந்த அந்த சூழ்நிலையை மாற்றவே இல்ல. पौलुस रहने वाले उस स्थिति को नहीं बदला. கடைசி வரைக்கும் மரணத்தை சுமந்துட்டு தான் இருந்தார். आखिर तक उस मौत को वो झेलते हुए जीवन கடைசி बिताया. வரைக்கும் பாடுகள் தான். आखिर तक उसके जीवन में वो संकट, कड़ाई सारी ईश्वर की समस्या वेदना थी. था. आखिर तक वो सारी समस्या எங்க थी. போனாலும் கட்டுக்கள் அடிகள் தான் जहाँ இருக்கு. कहीं भी जाएगा वहाँ पर बंधन और मारपीट. பவுலுடைய வாழ்க்கையில அந்த சோதனையின் சூழ்நிலை சாகர வரைக்கும் மாறல. पौलुस के जीवन में वो सारे क्लेश का बंधन अब मौत तक वो नहीं बदली. பட் என்ன நடந்தது தெரியுமா? लेकिन फिर भी क्या हुआ? அந்த சோதனையின் நடுவில கூட उस समस्या के बीच में भी கர்த்தருக்கென்று கனி கொடுக்கிற கிருபையை கர்த்தர் கொடுத்தார். परमेश्वर के लिए फलदायक रहने लगा एक जीवन को परमेश्वर. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. இன்னைக்கு செலவில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த போராட்டங்கள் இருக்கலாம். आज कुछ समय हमारे जीवन में ऐसे एक परीक्षा आ सकती நீங்க है. எவ்வளவு முயன்றாலும் சோதனை மாறாது. हम कितना भी प्रयास करें तो उससे नहीं बच நீங்க सकते. எவ்வளவு உபாசம் பண்ணாலும் சோதனை மாறல. आप कितना भी उपवास करने पर उसमें से बच निकल नहीं सकते. ஆனாலும் लेकिन फिर भी நீங்கள் யாரோ ஒருவருக்கு கர்த்தர் சொல்லிக் கொண்டு இருக்கிறீங்க.
आप किसी और के लिए परमेश्वर के बारे में कहते आए हैं, யாரோ ஒருக்கு கர்த்தரை குறித்து சொல்லிக் கொண்டு किसी இருக்கிறீங்க, और के लिए परमेश्वर के बारे में कहते आए हैं, யாரோ ஒருடைய விசுவாசத்தை புதுப்பித்துக் கொண்டு किसी இருக்கிறீங்க. और के विश्वास को आप नया करते हुए आए हैं। ஹalleluya हालेलुया, ஹalleluya. हालेलुया। சோதனையிலிருந்து தப்பிக்க வச்சாலும், परीक्षा से बचाने को लगाने पर भी, சோதனையிலிருந்து தப்ப வெளியே அவர் வெளியே கொண்டு விட்டுட்டாலும், परीक्षा से बाहर निकल कर आपको छोड़ने पर भी உலகத்துல தாங்க ஆசீர்வாதம் வந்துச்சு. आपको संसार में अच्छा एक உலகத்துல आशीष தான் ஆசீர்வாதம் வந்துச்சு. आया। संसार में ही आशीष आया है, ஆனா பவுலுக்கு ஆசீர்வாதம் பரலோகத்துல இருக்கு. लेकिन पौलुस की आशीष जो है स्वर्ग में रहा। ஹalleluya. हालेलुया। அவர் சோதனை உள்ளதா இருக்கிறார். उसके संकट के साथ ही जीवन बिताया, கண்ணீரோடு தான் வாழுகிறார். उस आंसू के साथ जीवन அவர் बिताया। சொல்றார், நான் எருசலேமுக்கு கட்டுண்டோம் நான் போறேன். वो कहता है कि यरूशलेम के लिए मैं बंधन के साथ जाने वाला हूं। அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்து 22 24 வரைக்கும் வாசிங்க அப்படினா. प्रेरित 20वां अध्याय का 22 से लेकर 24 वचन तक हम पढ़कर எனக்கு देखते தெரியும், நான் हैं। கட்டுகளோடு தான் இருக்கிறேன். मैं जानता हूं मैं सब बंधन के साथ ही हूं। நான் எங்க போனாலும் எனக்கு கட்டு தான். मैं जहां कहीं भी जाऊं मेरे लिए எங்க बंधन போனாலும் எனக்கு है। அடிகள் தான். मैं जहां कहीं भी जाऊं मेरे लिए मार எல்லாமே पीट है। எனக்கு தெரியும். ये सब मैं जानता हूं, ஆனாலும் அவைகளில் ஒன்றை குறித்து நான் கவலைப்படேன். लेकिन फिर भी मैं उनमें से कोई भी एक बातों के लिए मैं என் चिंतित பிராணனை नहीं हूं। அருமையாக எண்ணே. मैं अपने प्राण को भी बढ़ा नहीं என் सकता। ஓட்டத்தை சந்தோஷத்தோட मैं முடிக்கவும், अपने दौड़ को बड़े खुशी के साथ पूरा தேவனுடைய करने, கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு, परमेश्वर के अनुग्रह के सुसमाचार को पूरा करने के लिए, கர்த்தராக இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். उस परमेश्वर यीशु मसीह के पास पाए हुए सेवा को पूरा करना ही मेरी चाहत है। ஹalleluya. ஹalleluya. அவர் சொல்றார், கட்டு உபத்திரவம் எனக்கு தெரியும். वो कहता है कि क्लेश और बंधन मेरे लिए है, मैं जानता हूं। எருசலேமுக்கு நான் போறேன். यरूशलेम के लिए मैं जानता हूं, கைகளை கட்டுவாங்க, मैं मुझे बांधेंगे, கால்களை கட்டுவாங்க, मेरे पैरों को बांधेंगे, மரணத்துல போடுவாங்க. मौत की ओर ढकेलेंगे। எவ்ரிதிங் ஐ நோ, எனக்கு எல்லாமே मैं தெரியும். सब कुछ जानता हूं, பட் ஸ்டில் நான் வந்து ஓடிக்கொண்டு இருக்கிறேன். लेकिन फिर भी मैं दौड़ते நான் रहूंगा। இன்னும் ஓடிக்கொண்டே मैं இருக்கிறேன். अभी भी दौड़ता हूं। நான் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற मैंने விரும்புகிறேன். पाए हुए सेवा को पूरा करने அதுக்கு लायक, தான் கர்த்தர் கிருபையை கொடுத்திருக்கிறார். इसलिए परमेश्वर ने मुझे अनुग्रह दिया है। ஹalleluya. हालेलुया। அதான் பவுலோஸ் அப்போஸ்தலன் ஜெபிச்சாரு. इसलिए पौलुस पौलुस ने प्रार्थना किया, அப்பா இதனை கொட்டிக்கிட்டே இருக்குப்பா. हे पिता मुझे ये कोड़े இந்த मारते முள்ளத்துக்கு हैं, தூர போடுங்கப்பா. इस कांटे को निकाल दीजिए। சாந்தஜன என் பலவீனத்துல பலன் பூரணமா परमेश्वर कहता है कि तेरे कमजोरी में मेरा बल पूरी என் तरह से கிருபை உனக்கு रहेगा। போதும். मेरा अनुग्रह तेरे लिए என் கிருபை काफी உனக்கு है। போதும். मेरा अनुग्रह तेरे लिए काफी है। ஹalleluya. हालेलुया। சில பேர் வாழ்க்கையில் இந்த சோதனையும் வரலாம் कुछ लोगों இருக்கலாம். के जीवन में ऐसे भी परीक्षा आ सकती है, கவலைப்படாதீங்க. आप मत चिंता அந்த कीजिए। சோதனை நடுவுல लेकिन इन परीक्षा के बीच நான் में கர்த்தருக்காக ஓட வேண்டும். मैं परमेश्वर के लिए दौड़ना है, கர்த்தருக்காக வாழ मैं வேண்டும். परमेश्वर के लिए जीवन बिताना है। எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும் कैसे भी हमारे लिए समस्या எனக்கு संकट आए, நியமித்த அந்த ஓட்டத்துல நான் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். मेरे लिए नियुक्त किया गया उस दौड़ पे मैं दौड़ते நான் ही பெற்ற रहूंगा। ஊழியத்தை நிறைவேற்ற मैं வேண்டும். पाए हुआ सेवा को पूरा करने लायक, அநேகருக்குள் ஜீவனை கொண்டு செல்ல வேண்டும். मैं कई लोगों के अंदर एक जीवन को ले जाने लायक, அந்த கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். उस अनुग्रह को परमेश्वर देता ஹalleluya. है। हालेलुया। இன்னொரு சம்பவம் கூட பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். और एक संभव हम पौलुस प्रेरित के जीवन में देख 1 सकते கொரிந்தியர் हैं। 4ஆம் அதிகாரத்தின் 9 லிருந்து 15 வரைக்கும் பார்க்கும் பொழுது पहला कुरिन्थियों 4 अध्याय उसका 9 से लेकर 15 वचन तक आप அங்க देखते हैं। சொல்லுகிறார், वहां पे कहते எப்பா हैं, நாங்கலாம் மனுஷருக்கு வேடிக்கை மாதிரி இருக்கிறோம். पिता हम सारे मनुष्य लेके तमाशा के खिलौने के எல்லாத்த விட समान हैं, கடைசியா இருக்கிறோம் நாங்க. हम सबसे आखिर में हैं, கிறிஸ்துவுக்குலாம் நாங்க பைத்தியக்காரங்களா இருக்கிறோம். आप मसीह के अंदर एक मूर्ख के समान நீங்கலாம் हैं, புத்திசாலிகளா आप இருக்கிறீங்க. सब बुद्धिमान के समान நாங்க हो, பலவீனரா இருக்கிறோம். हम एक कमजोर के समान நீங்கலாம் हैं, பலவான்களா आप இருக்கிறீங்க. सब बलवान के समान நாங்க हैं, கனவீரர்களா இருக்கிறோம். हम गनवीन हैं, நீங்க கனவான்களா இருக்கிறீங்க. आप गनवान हैं। இந்நேர் வரைக்கும் इस समय அது तक இந்த நேரம் वो வரைக்கும் कहता है कि इस समय तक பசி உள்ளவனா இருக்கிறேன்ப்பா. मैं भूख के साथ हूं தாகம் पिता, உள்ளவனா मैं இருக்கிறேன். प्यासा हूं पिता, நிர்வாணியா இருக்கிறேன். मैं एक नग्न के साथ हूं, கட்டுண்டவனா मैं இருக்கிறேன். बंधा हुआ हूं, அநேகர் குட்டிக்கிட்டு இருக்க குட்டுண்டவனா இருக்கிறேன். कई सारे मुझे कोड़े मारने लायक मैं தங்க कोड़े मारता இடம் இல்ல, हूं, தங்க இடம் இல்ல. मुझे रहने के लिए घर नहीं, என் கையினாலே சாப்பிடுறேன், வேலைச்சு சாப்பிடுறேன். मैं अपने हाथों के प्रयास से खाता हूं, துன்பப்பட்டு क्लेश झेलकर நாங்க சகித்து கொண்டு இருக்கிறோம். मैं सब कुछ सहकर जीवन அப்படி बिताता சொல்ற हूं। எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்க போல நான் இருக்கிறேன். वो कहता है कि सब मुझे इस्तेमाल कर डालने वाले गंदगी के समान है। இந்த மாதிரி சூழ்நிலையில ஒருத்தர் ஊழியம் பண்ண முடியுமாங்க? ऐसी एक स्थिति में कोई अगर सेवा कर तो सकते हैं योशित क्या? बारंगे हैं। थोड़ा हम सोच कर देखेंगे। சொல்ற நான் கனவினே ஆனா நீங்கலாம் கனவானா वो இருக்கீங்க. कहता है कि मैं महत्वहीन हूं लेकिन आप सब महत्व நான் இன்னும் பசியா இருக்கேன் ஆனா நீங்க நல்லா சாப்பிட்டு திருப்தியா मैं இருக்கீங்க. भूखा हूं लेकिन आप सब खा पी कर இவ்வளவு செஞ்சும் கூட ये सब करने के बाद भी நீங்க என்ன தொடச்சு அழுக்க மாதிரி தூக்கி தூர போடுறீங்க. आप मुझे पोंछ कर गंदगी फेंकने लायक दूर फेंक देते ஆனா हैं। இப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு, लेकिन ऐसा कहकर वो कहता है கிறிஸ்துவுக்குள்ளாக நான் உங்களை பெற்றேன். मसीह के अंदर मैंने तुम्हें पैदा किया है। ஹalleluya. हालेलुया। 15ஆம் வசனம் சொல்லுகிறது, 15 वचन कहती है, கிறிஸ்துவுக்குள் 10000 உபாத்தியர்கள் உங்களுக்கு இருந்தாலும் यीशु मसीह के अंदर कई सारे लोग आपके लिए होने पर भी தகப்பன்மார்கள் अनेகர் இல்லையே. पिता कई सारे नहीं हैं। கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் உங்களை பெற்றேன். यीशु मसीह के अंदर मैं सुसमाचार के द्वारा आप लोगों को இதுதான் पैदा அவருடைய किया। ஊழியத்தின் கனிங்க. यही उसके सेवा का एक फल है। हालेलुया। हालेलुया। எங்க போனாலும் இழிவான வார்த்தை தான். जहाँ कहीं भी जाए अपमान के शब्द हुए, அவமானங்கள் தான். कई सारे अपमान हुए, எல்லாரும் அழுக்க மாதிரி தூக்கி போடுறாங்க. सब एक गंदगी के समान दूर फेंकने ஆனா लगे।
அந்த சூழ்நிலை சொல்லுகிறார், लेकिन उस स्थिति में भी वो कहता है நான் தான் உங்க ஆவிக்குரிய தகப்பன், मैं ही तुम्हारा आत्मिक पिता हूं, நான் தான் உங்களை பெற்றேன். मैं ही तुम्हें पैदा किया हूं. ஹல்லேலூயா. हालेलुया. அந்த மாதிரி கனி கொடுக்கிறவர்களாய் மாற முடியும். ऐसे एक फल देने लायक हम बन सकते हैं இந்த மாதிரி क्या? கர்த்தருக்கு கிரியை செய்கிறவர்களாய் மாற முடியும். ऐसे हम परमेश्वर के लिए क्रिया करने लायक बन सकते हैं क्या? கர்த்தர் அதற்கு கிருபையை பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். परमेश्वर उन बातों के लिए अनुग्रह को बढ़ाने के लिए वो महान है. ஹல்லேலூயா. हालेलुया. தப்புவித்தால் தேவ கிருபை, बचाएगा तो परमेश्वर का अनुग्रह, தப்புவிக்கலனாலும் தேவ கிருபை. न बचाने पर भी परमेश्वर का ஹல்லேலூயா. अनुग्रह. அதனால हालेलुया. சில வேளை சோதனை கடை ரொம்ப நாள் இருக்க कई सारे बार हम कहते हैं कि हम कई सारी परीक्षा என் में வாழ்க்கையில அந்த पिता, கண்ணீரே மாறாதா, मेरे जीवन में आंसू बदलेगा कि இந்த नहीं क्या? சூழ்நிலை மாறவே ये மாறாதா, स्थिति नहीं बदलेगी இந்த क्या? கஷ்டம் தீரவே தீராதா ये कष्ट नहीं बदलेगा क्या? சொல்லி கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்கிற தேவ ऐसे कई பிள்ளைகளுக்கு समय हम आंसू बहाते हुए कई परमेश्वर के ஆவியானவர் लिए कई தெளிவாய் होंगे। சொல்லுகிற ஒரு காரியம். पवित्र आत्मा साफ रीति से कहते हैं, சில பேருக்கு சோதனைக்கு தப்பிக்க வழிகாட்டிடுவாரு, कुछ लोगों को परीक्षा के से बच निकलने के लिए वो मार्ग बता சில देता है, பேருக்கு சோதனைக்கு தப்பிக்க அவரே கையை பிடிச்சு வெளியே கொண்டு कुछ लोगों को வந்துருவாரு. परीक्षा से बच निकलने के लिए वो खुद अपने हाथ उठाकर उसे निकालता है, சில பேரை சோதனையின் நடுவுல கனி கொடுக்கிறவர்களாய் कुछ மாற்றுவார். लोगों को परीक्षा के बीच में भी वो फल देने लायक बना देता சோதனை है, நடுவுல தான் உங்க ஊழியம் நடக்கும். उस परीक्षा के बीच में आपका सेवा होगी, சோதனை நடுவுல தான் நீங்க ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்க उस போறீங்க. परीक्षा के बीच में हम आत्मिक बच्चों को पैदा करेंगे। அந்த சபையில अनेகர் அப்படிதான் உருவாக்க போகிறார். परमेश्वर इस कलीसिया में ऐसे कई सारे लोगों को उठाने பவுல் वाले हैं। அப்போஸ்தலனை போல அர்ப்பணிப்போடு இருங்க. एक पौलुस प्रेरित के साथ समान अर्पण के எது साथ வந்தாலும் लीजिए। சரி, कुछ भी आ जाए, இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவே நான் விரும்புறேன். यीशु के पास पाए हुए सेवा को पूरा करने के लिए मैं अपने आप को सौंपता அப்படி हूं। ஒப்பு கொடுக்கும் பொழுது ऐसे जब हम सौंपते கர்த்தர் சொல்வார், हैं, என் கிருபை உனக்கு போதும். परमेश्वर कहता है कि मेरा अनुग्रह तेरे लिए काफी है। ஹல்லேலூயா. हालेलुया। கிருபையை செய்ய கொடுக்க வல்லவராய் उस இருக்கிறார். अनुग्रह को वो देने के लिए महान है। ஹல்லேலூயா. हालेलुया। அதனால எந்த சூழ்நிலை வந்தாலும் कोई கூட भी स्थिति क्यों ना हो, அதை उससे கர்த்தருக்கு சாதகமாய் हम மாற்றுவார். परमेश्वर के योग्य उसके अनुकूल बना देना। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் சில சோதனை நமக்கு சாதகமாய் மாற்றுறார். परमेश्वर कुछ परीक्षा को हमारे अनुकूल बना देता சில है, சோதனையை நாம் கர்த்தருக்கு சாதகமாய் कुछ மாற்றுறோம். परीक्षा को हम परमेश्वर के अनुकूल बना देना है। என்ன சொல்ல வர புரியுதா? आप क्या बताना समझ पा रहे हो ना? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய சோதனையானது शाद्रक मेशक अबेदनगो की जो परीक्षा அவர்களுடைய வாழ்க்கைக்கு சாதகமாய் முடிந்தது. उनके जीवन के योग्य बना दिया அவங்களுக்கு गया, உயர்வு வந்துச்சு. उनके लिए एक अच्छा ऊंचा ஆனா पद आ गया। பவுலுடைய சோதனை लेकिन पौलुस के हम जीवन को देखते हैं, தேவனுக்கு சாதகமாய் वो முடிந்தது. परमेश्वर के अनुकूल बनाने அவருடைய लायक, வாழ்க்கையில தேவனுக்கு மகிமை செலுத்தப்பட்டது. परमेश्वर के लिए महिमा दिलाने தேவனுடைய लायक, ஊழியங்கள் மகிமையாய் நடந்தது. परमेश्वर की सेवा महिमा रीति से चलने के लिए। பவுல் அப்போஸ்தலர் அப்படிலாம் ஊழியம் செய்யலன்னு வச்சுக்காங்களேன். पौलुस प्रेरित ऐसे सेवा नहीं किया, ऐसे समझ लीजिए ना। சோதனையை பார்த்து பயந்து ஓடி இருப்பார்னு परीक्षा வச்சுக்காங்க. को देखकर और डर कर भाग गया हो तो समझिए, இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருப்போமா? आज आप और मैं उद्धार पाए रहेंगे क्या वो एक शक के साथ? ஹல்லேலூயா. हालेलुया। ஏன்னா புதிய ஏற்பாட்டுல பாதிக்கு மேல அவர்தான் எழுதி क्योंकि இருக்கார். नए करार में आधा से ज्यादा उन्होंने लिखा है। ஹல்லேலூயா. हालेलुया। இன்றும் आज भी ஜீவிக்கிற ஒரு சாட்சி தான் பவுல் एक அப்போஸ்தலர். जीवित रहने वाला एक गवाही पौलुस प्रेरित है। இன்றைக்கும் கனி கொடுக்கிற ஒரு நிருபங்கள் தான் அவர்கள் எழுதினது. आज भी फल देने लायक अध्याय को लिखा हुआ இன்னைக்கு अध्याय நமக்கு उन्होंने மூன்று लिखा। காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் आज जो இருக்கிறார். 3 कामों को हमारे लिए करने के लिए ஒன்று महान है। உதவி செய்ய வல்லவர், पहले सहायता करने के लिए महान இரண்டாவது है, தப்புவிக்க வல்லவராய் दूसरा இருக்கிறார், बचाने के लिए महान है, மூன்றாவது கிருபையை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார், तीसरा अनुग्रह को देने के लिए அதை महान है, பெருக செய்ய வல்லவராய் उसे இருக்கிறார். बढ़ाने के लिए महान அதான் है। இந்த மாதிரி ஒரு சோதனை இது மட்டும் சொல்லி முடிக்கிறேன். इस तरह की स्थिति को इससे सब कहते कर मैं समाप्त இந்த करना चाहता சூழ்நிலையில हूं। इस स्थिति में எதற்கு கிருபை किस लिए अनुग्रह அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது? वहां पे कहा गया है, சம்பூரணம் அடைய வேண்டும். एक परिपूर्णता पाने के लिए, ஆவிக்குரிய வாழ்க்கையில சம்பூரணம் அடைய. हम आत्मिक जीवन में एक तृप्त होने के அல்லேலூயா. लिए, இந்த சோதனையிலும் கூட इस परीक्षा के बीच में भी விசுவாசத்துல நிறைவா இருக்கும், विश्वास में परिपूर्ण रहना ஜெபம் है, நிறைவா இருக்கணும், हम प्रार्थना में भरपूर के साथ ஆவிக்குரிய रहना வாழ்க்கையில है, சம்பூரணம் வரணும். आत्मिक जीवन में एक भरपूरी रहना है, அதற்கு அவர் கிருபை கொடுக்கிறார். इसके लिए वो अनुग्रह को देता है। இரண்டாவது நாம் பார்த்தபடி दूसरा जिसे हमने देखा, நற்கிரியைகளை பெருக செய்யும். हम भलाई को बढ़ाने के लिए, ஹல்லேலூயா. हालेलुया, நம்ம இருக்கதே கஷ்டம் தான், हम पहले ही दुख के साथ, ஆனாலும் கஷ்டப்படுறதுக்கு உதவி செய்ய लेकिन கத்துக்கணும். फिर भी उस कष्ट के बीच में हम दूसरों को मदद करने அதுதான் का கிருபை. यही अनुग्रह है। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த கிருபை ஆண்டவர்ட்ட நீ கேளு. इस अनुग्रह हम परमेश्वर से मांगेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப எனக்கு கிருபையை பெருக செய்யுங்கப்பா. पिता मुझे अनुग्रह को बढ़ा நான் दीजिए। சம்பூரணமா இருக்கணும். पहला मैं भरपूरी के साथ ஆவிக்குரிய रहूं, வாழ்க்கையில எல்லாவற்றும் சம்பூரணமா मैं अपने இருக்கணும். आत्मिक जीवन में परिपूर्णता के साथ रहूं। இரண்டாவது நான் நற்கிரியையில பெருகணும். दूसरा मैं सारे भलाई में बढ़ना है। கர்த்தர் அப்படி நம்மை நம்முடைய சபையை மாற்றி கொடுக்கிறார். हमें और परमेश्वर हर कलीसियावासी को उसमें बढ़ने के लिए मदद ஹல்லேலூயா. करें। हालेलुया। சோ நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி हमारे अंदर क्रिया करने वाले उस सामर्थ्य के நமக்கு अनुसार செய்ய வல்லவராய் இருக்கிறார். हमें करने के लिए वो महान சோ है। தேவரீர் சகலத்தை செய்ய வல்லவர். परमेश्वर सब कुछ करने के लिए சோ महान மூன்று है। காரியங்களை செய்ய வல்லவர் என்று விசுவாசிங்க. इन 3 कामों को करने के लिए महान है कर विश्वास நிச்சயமா कीजिए। உங்க சோதனையிலிருந்து கர்த்தர் வெளியே வர உதவி செய்வார், निश्चय आपके परीक्षा से बाहर निकलने के लिए वो मदद करेगा, அல்லது வெளியே கொண்டு வருவார், उसे से बाहर निकाल कर लाएगा। இல்லனா அந்த சூழ்நிலையிலே கர்த்தருக்கு ஊழியம் நிறைவேற்ற கிருபை செய்வார். लेकिन उस स्थिति में भी अगर परमेश्वर आपके साथ रहकर आपको परीक्षा இந்த வசனத்தை में நம்ம मदद ஒப்புக்கொடுப்போம். करने के लिए, सेवा करने के लिए, கர்த்தர் பெரிய காரியங்களை उस செய்வார். वचन के लिए हम सौंपे में परमेश्वर महान काम करने के लिए मदद करेगा। ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் கொஞ்சம் எலும்பின